எல்லோரும் சந்தோஷமாக இந்த ஆலயத்திற்கு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ப முடியாது, அப்படி தானே? சில பேர் நன்றி சொல்வதற்காக சந்தோஷமாக வந்திருப்பீங்க, சில பேர் பல தேவைகளோடு வந்திருப்பீங்க. ஆண்டவர் இன்னைக்கு எப்படியாவது பதில் சொல்லணும். சில பேர் ஒரு கலக்கத்தோடு வந்திருக்கலாம், வீட்டில் பிரச்சனை, எனக்குள்ள பிரச்சனை, பிள்ளைங்களுக்கு நடுவில் பிரச்சனை. ஆகவே எல்லோரும் ஒரே மனநிலையில் இங்கே வந்து ஒன்று கூடலை. ஆனால் எனக்கும் பலவிதமான எண்ணங்கள் ஓடினாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னால் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் நிற்கிறேன். எப்படி சொல்கிறதுனா, நம்ம தாய் வீடுக்கு திரும்புகிற மாதிரி எந்த இடத்தில் நான் ஆரம்பித்தேனோ கடவுள் கொண்டு வந்து என்னை அங்கேயே நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. முதல் முறையாக நான் மறையுரை ஆற்றியதுனாலும் சரி, இதுபோல் நற்செய்தி கூட்டங்களில் நற்செய்தி கொடுக்கறதுனாலும் சரி, அது ஆரம்பித்த இடம் நம்முடைய மலை மாதா திருத்தலம் தான். ஆகவே மீண்டுமாய் கடவுள் என்னை வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு அதை அன்னையினுடைய மடியில் ஒன்று சேர்த்து இறை செய்தி கொடுக்கிறபடியாக அழைச்சிட்டு வந்திருக்கிறார். நினச்சி பார்க்குறேன், இந்த குறுக்க ஒரு ஸ்டோல் போட்டுக்கிட்டு ஃபாதர் ஜேம்ஸ் செல்வநாதன் இருக்கப்போ முதல் மறையுரையை நான் இங்கு தான் ஆற்றினேன். பிறந்த பங்குக்கு அப்புறம் அருங்கொடைக்கு அப்புறம் மலை மாதாவில். ஆகவே இன்றைக்கி சந்தோஷத்தோடு நிறைய நல்ல உள்ளங்கள் உறவுகள் எல்லாத்தையும் நான் பார்ப்பதற்கான வாய்ப்பை இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கிறார். ஆகவே இன்றைக்கி நற்செய்தியில் சொல்லுவார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களே. ஆகவே இன்றைக்கி செய்தி கொடுக்க வர வேண்டியது யாருன்னு தெரியலை. நான் தேர்ந்து கொண்டப்போ என்னால் வர முடியலை. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார்னா, இன்னைக்கு மகனே நீ தான் போகணும்னு சொல்லி அவர் என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பியது போல தான் நான் உணர்கிறேன். எல்லோருக்குமே ஒரு பாடல், ஒரு தாளாட்டு கேட்குறப்ப மனசுக்குள்ளே, சின்ன வயசில் அம்மா பாட்டை கேட்குறப்ப, அப்பாவுடைய பாட்டை கேட்குறப்ப உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஆறுதல் வரும் பார்த்துங்களேன். அதுபோல் எனக்கு ரொம்ப என் மனதிற்கு நெருக்கமான பாடல் அன்னை நீ எனக்கு ஒரு வரம் வருள்வாயின்னு சொல்லிட்டு, அதை நான் மாஸ்டர்கிட்ட சொல்லவே இல்லை. இன்றைக்கி வந்துட்டு கரெக்டாக அந்த பாடலை அவர் பாடினது கூட அவருக்கு ஒரு வெளிப்பாடு தான் நான் நம்புகிறேன். ஆகவே நான் ஜெபத்துக்கு முன்னாடி மாஸ்டர்கிட்ட நிறைய காரியங்களை பகிர்ந்துட்டு இருந்தேன், சில காரியங்கள் ரொம்ப நெருடலாக இருக்குன்னு சொல்லி. ஆகவே தான் ஆண்டவர் உங்களை எந்த அளவுக்கு இன்றைக்கி உற்சாகப்படுத்த ஆசிர்வதிக்க விரும்புகிறார். அதுபோல தான் கொஞ்சம் எனக்கும் பேட்ரி டவுன் ஆகிறப்ப கடவுள் இன்னைக்கு நீ தான் போகிற, உன் பேட்டரியை நான் சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லி அழைத்து கொண்டு வந்து சந்தோஷத்தை ஊற்றி பாருங்களே செய்தியை கொடுப்பது போல என் மனதார நம்புகிறேன். அதே சந்தோஷத்தினுடைய ஆவி இந்த நாள் முழுமைக்கும் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தட்டும். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 27வது வார்த்தையை எடுத்து வாசிப்போமா? அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தருகிற அமைதியை போன்றது அல்ல. அவ்வளோதான், போதுமா? இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு கொண்டு போக போகிற ஒரு ஆழமான செய்தி இதுதான். 3 வாக்கியத்தில் மிகப்பெரிய செய்தியை கொடுக்கிறார். நான் உங்களுக்கு அமைதி கொடுப்பேன். அடுத்து சொல்லுகிறாரு, நான் என் அமைதியை கொடுப்பேன். 3வது, நான் கொடுக்கிற என்னுடைய அமைதி இந்த உலகம் தருகிற அமைதியை போன்றது அல்ல. இப்போ பிரசங்க வைக்கிறப்ப நம்ம எல்லாமே அமைதியாக இருக்கிறோம்ல, இந்த அமைதி இல்லை இன்னைக்கு நற்செய்தியில் இயேசு சொல்லுகிற அமைதி. ஸ்கூலில் பிள்ளைங்கள்லாம் சலன்னு பேசிக்கிட்டே இருக்க டீச்சர் என்ன சொல்லுவாங்க, உள்ளே வந்து அமைதியாக இருங்க, ப்ளீஸ் பி சைலண்ட் பண்ணுவாங்களே, அந்த அமைதி அல்ல இன்னைக்கு நற்செய்தி சொல்லுகிற இயேசு சொல்லுகிற அமைதி. இல்லைனா பெரியவங்க பேசுகிறப்ப சின்னவங்கலாம் கவனிக்கிறப்ப அமைதியாக இருப்ப, அந்த அமைதி இல்லை. அது ஆங்கிலத்தில் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம், சைலன்ஸ்ன்னு போயிடுறோம். ஆனால் இயேசு இன்னைக்கு சொல்லுகிற அந்த அமைதி, இந்த விவிலியம் எழுதப்பட்ட நூலில் சொல்கிறாங்க எய்ரேனே அப்படின்ற ஒரு வார்த்தை, கிரேக்கத்தில் எய்ரேனே அப்படின்ட்டு. இந்த எய்ரேனே அப்படின்ற கிரேக்க வார்த்தைக்கு இணையான எபிரேய சொல்லுது ஷாலோம். இஸ்லாமிய நண்பர்களை பார்த்துருக்கீங்களா? முஸ்லீம்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க, ஒருத்தர் மற்றவங்களை பார்க்குறப்ப எப்படி சொல்லி வாழ்த்துவாங்க? சலாம் அலைக்கும், ஃபஸ்ட்டு அமைதி உங்களோடு இருப்பதாக. அதுக்கு திருப்பி அவங்க என்ன சொல்லுவாங்க? அலைக்கும் சலாம். மும்மோடும் அந்த அமைதி. நம்ம திருப்பி அங்கே தான் போனோம், ரூத்துக்கு தான் போனோம், அந்த வாழ்த்து தான். இயேசு சொல்லுகிற அமைதி, இட் இஸ் நாட் ஜஸ்ட் பீஸ், அமைதி இல்லை, அது ஷாலோம்.
ஷாலோம்னா என்ன? ஷாலோம்னா என்ன? இங்கே நமக்கு தம்பி ஆரோனுடைய அம்மா இருக்காங்க, ரூபன் அம்மா இருக்காங்க. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், இல்லாட்டி சொல்கிறேன். ஒரு உதாரணம் பாருங்களேன். அவங்க சொந்தமாக வீடு வாங்கி நம்ம கோயில் பக்கத்துலேயே இடம் வாங்கி வீடு கட்டி அம்மா குடியேறினாங்க பல வருஷம். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வெளிநாட்டிலேருந்து அப்பா என்ன பண்ணார், சம்பாரித்து கொடுக்கறது, இங்கே 2 பசங்களை பார்த்துக்கணும், வீட்டில் அம்மாச்சியை பார்த்துக்கணும், எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, வீடு கட்டுறாங்க. அப்போ ஒரு பல ஆண்டு கால கனவு, ஒரு இடம் வாங்கணும், அந்த இடத்துல சொந்த வீடு கட்டணும்னு சொல்லி. அப்படி ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி பால் காய்ச்சினது அன்னைக்கு ராத்திரி இந்த வீட்டில் போய் தூங்கியிருப்பாங்க. பார்த்தீங்களா? தூங்குறப்ப மனசுக்குள்ள ஒரு உணர்வு வரும் இல்லை, ஏன் இடம், ஏன் அது 1/4 ஏக்கர்னாலும் சரி, 1/2 அடி இடம்னாலும் சரி, யாருக்கு முன்னாடி நீ நான் தாழ்ந்து கிடையாது. என்ன நீங்கள் அம்மா வீட்டை பார்க்கலாம் போயிட்டு, இன்னமும் அந்த சின்ன வீட்டில் உள்ளே போகிறப்ப நாங்களாம் பணிஞ்சு தான் போகணும். சின்ன இடத்துல தான் என்ன பண்ணாங்க, பசங்களை வளர்த்தெடுத்து இன்றைக்கி அதில் ஒரு சாமியாரை படிக்கிறாப்புல. அப்படி சின்ன இடத்துல இருந்து வாழ்ந்தவங்களை கடவுள் உயர்த்தி வைக்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அந்த நாள் ராத்திரி போய் தூங்குறப்ப உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு வரும். பார்த்தீங்களா? இது ஏன் இடம், இது ஏன் வீடு, எனக்குன்னு சொந்தமாக கடவுள் கொடுத்துருக்கிறார். யோசுவாட்ட சொல்லுவார், உன் காலடி படுகிற இடத்த உனக்கு நான் கொடுப்பேன். அப்படி அந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சப்ப நமக்குள்ளே பிறந்த உணர்வு இருக்குல்ல, அதுதான் ஷாலோம், அதுதான் கடவுள் கொடுக்குற அமைதி. கடவுள் கொடுக்குற அமைதி. நமக்கு மத்தியில் நிறைய பேர் அமைதிக்காக அலையலாம். நான் நேரடியாக சொல்கிறேன், நீங்கள் எடுத்துக்க கூடாது. அந்த அமைதியுடைய ஆழம் இங்கே எத்தனை பேருக்கு பிள்ளைங்க இல்லாமல் இருக்கும், பிள்ளைங்க இல்லாமல் இருக்கும், கல்யாணமாகி. என்னால் இந்த இடத்துல கூட ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும், பட் நான் சொல்ல விரும்பலை. கல்யாணமாகி 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், எத்தனை குழந்தைங்க இல்லாமல் இருக்கும், பிள்ளைங்க. எல்லா செல்வமும் வீட்டில் இருக்கும். போய் சுவிட்சை போட்டோம்னா ஃபேனு, ஏசி, டிவி, லைட்டு எல்லாம் இருக்கும். ஆனால் கதவை திறந்ததுக்கப்புறம் ஓடி விருந்து அப்பான்னு சொல்கிறதுக்கு ஒரு புள்ள இருக்காது, அம்மானு சொல்கிறதுக்கு அந்த ஒரு சத்தம் கேட்காது. பாருங்களேன், மற்றவங்க எத்தனையோ பிள்ளைங்க வீட்டு ஃபங்க்ஷனில் போய் நம்ம வாழ்த்தி இருப்போம், அந்த கொண்டாட்டத்தை நம்ம அலங்கரிச்சிருப்போம். ஆனால் சொந்தமாக ஒரு புள்ள ஏன் தோளில் சாயிறதுக்கு, என் மடியில் தவறுறதுக்கு ஒரு பிள்ளை இல்லைன்ற ஏக்கம் எத்தனை பேர் நம்ம வீட்டில் இருக்கும், எத்தனை பேரோட வீட்டில் இருக்கும். அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பிள்ளை இல்லையோட ஏக்கன்ற. அப்போ ஒரு 10 வருஷம் குழந்தையே இல்லாத ஒரு மனுஷனுக்கு பாருங்களேன், கடவுள் அவங்க மனைவிக்கு கருத்தாங்குகிற பாக்கியத்தை கொடுக்குறாரு. அவங்க பிரசவிக்கிறாங்க, பிரசவம் ஆகுது. அந்த ஆஸ்பத்திரி ரூமுக்கு வெளியே அந்த கணவர் நிற்கிறாரு. அந்த கதவை திறந்துட்டு நர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கையில் குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்து இந்தாங்கப்பா உங்கள் புல்லுன்னு கொடுக்கும் பொழுது ஒரு 10 வருஷம் 12 வருஷம் பிள்ளை இல்லாமல் இந்த ஊருடைய உறவுக்காரங்களுடைய எத்தனை வார்த்தைக்கு அடிபட்டிருப்பாங்க. பிள்ளை இல்லாதவ மலடி, அவளுக்கு குறை, அவனுக்கு குறை, கடவுள் சபிச்சிட்டாரு, அது இல்லை. அந்த எல்லா பதிலுக்கும் எல்லா சாபத்துக்கும் ஒரு விமோச்சனை கிடைச்ச மாதிரி அந்த குழந்தைய கையில் அந்த மனுஷன் தாங்கி பிடிக்கிறப்ப அவருக்குள்ள ஒரு உணர்வு பிறக்கும். பார்த்தீங்களா? அதுதான் என்னது இன்னைக்கு நச்சு இதில் இயேசு சொல்கிறார்ல, அந்த ஷாலோம், அமைதி. அதான் சொல்கிறது, உலகம் தர முடியாத அமைதியாது. அந்த உணர்வை அந்த நேரத்தில் அனுபவிக்கிற உணர்வை வார்த்தையில் சொல்லவே முடியாது, வார்த்தையில் சொல்லவே முடியாது. எத்தனை பேர் பெண் பிள்ளைகள் எல்லாம் இங்கே, எத்தனை பேருக்கு பெண் பிள்ளைங்க இருக்காங்க, பெண் குழந்தைகள் எத்தனை பேருக்கு? சரி, சின்ன பிள்ளைங்களை விட்டுருங்க, எத்தனை பேர் பெண் பிள்ளைகளை பெத்தெடுத்து கட்டி கொடுத்தீங்க, கட்டி கொடுத்தவங்க இருக்கு. அந்த பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறப்ப அந்த பிள்ளைங்க வயசுக்கு வந்ததுக்கப்புறம், ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டினதுக்கப்புறம் ஒரு நாளாவது உங்கள் மனசுக்குள்ள அந்த நினைப்பு வராமல் இருக்குமான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படா அந்த பிள்ளைய தள்ளி விடுறதெல்லாம் இல்லை, எப்படி இந்த பிள்ளைய நான் இருக்க வரைக்கும் என் பிள்ளைய கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டேன், படிப்பை கொடுத்துட்டேன், செல்வத்தை சேர்த்து வச்சுட்டேன். என் காலத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைய, என் பிள்ளைய கண்கலங்காமல் ஒருத்தர் பார்த்துக்கணுமே, என் பிள்ளைய அவங்க பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறதுக்கு ஒரு குடும்பம் வேணுமே, என் பிள்ளைய அவருடைய சொந்த உடலாய், சொந்த ரத்தமாய், எலும்பாய், சதையாய் பார்க்கிறபடி ஒரு புருஷன் வேணும்னு சொல்லி எத்தனை நாள் நம்ம நினைக்காம தூங்கியிருப்போம்? கிடையாது. ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றப்ப, தூங்குறப்ப, படுக்க போகிறப்ப, படுக்கிறப்ப கணவனும் மனைவியுமே அதை பற்றி எத்தனை நாள் பேசியிருப்போம். அங்கே ஒரு பையன் இருக்காங்க, அங்கே ஒரு முறை கேட்குறாங்க, அங்கே ஒரு வரன் வந்திருக்கு, இல்லை அவங்க வீடு சரியில்லை, அவங்க ஊர் சரியில்லை, சொந்தம் சரியில்லை. எவ்வளோ பெரிய போராட்டம்.
பிள்ளை இல்லைன்றதை விட இந்த பிள்ளையை கரை சேர்க்கிறதுக்கு ஒரு போராட்டம் இருக்கும் பார்த்தீங்களா? அப்படி தவிக்கிற தாய்மார்களுக்கு அந்த பிள்ளைங்களுடைய திருமண நாளில் சாமியார் சொல்லுவார்ல, தாலி எடுத்து கட்டுங்கப்பான்னு சொல்லும் பொழுது உங்கள் மகள்களுடைய கழுத்தில் தாலி ஏறுற அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்குள்ளே வரும் பாருங்களே, நான் பல சமயம் இல்லை ஒவ்வொரு தடவையும் தாலி கட்டுறப்ப அந்த பிள்ளையை பெற்றவங்களுடைய அம்மா அப்பாவை தான் பார்ப்பேன். அந்த கண்ணிலேருந்து அப்படியே என்ன பண்ணும், தண்ணி அப்படி ஊற்றும், கண்ணில் தண்ணி ஊற்றும். ஏன்? என் கடமையை நான் செஞ்சிட்டேன். என் பிள்ளையை கையை பிடிச்சி இன்னொரு இடத்துல நான் பத்திரமா கொடுத்துட்டேன். இனி ஒரு தகப்பனா தாயா எனக்கு இருக்க பொறுப்பு மாதிரி இனி இவள் என் மனைவின்னு சொல்லி அவள் மேல அக்கறைப்படுவதற்கு ஒரு கணவன் வந்துட்டாரு, என்னுடைய மருமகள்னு சொல்லி அவன் மேல அக்கறைப்படுறது ஒரு குடும்பம் வந்துருச்சுன்னு சொல்லி கழுத்துல தாலி ஏறுறப்ப பெத்தவங்க மனசுக்குள்ள ஒரு உணர்வு பிறக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் என்ன? அதுக்கு பேர் தான் ஷாலோம், அமைதி அப்படின்ற. இயேசு சொல்லுகிற அமைதி அப்படிப்பட்ட அமைதி. அவர் நமக்கு தரேன்னு சொல்ற அமைதி இந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற அமைதி கிடையாது. ஜஸ்ட் நாட் பீஸ். அவர் வாக்களிப்பது இந்த உலகம் உனக்கு தர முடியாத அந்த ஒரு வார்த்தைகளால் சொல்ல முடியாத அமைதி நான் உனக்கு கொடுப்பேன், ஷாலோம் கொடுப்பேன்னு சொல்றேன். எத்தனை பேர் உங்களுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள அந்த அமைதியை அனுபவிக்கிறீங்க? ஒருத்தவங்க கூட இல்லையா? இத்தனை வருஷம் 23ஆம் தேதி வந்து ஜெபிச்சுமா ஒருத்தவங்க வீட்லயும் ஷாலோம் இல்லை. வீடுகளை விட்டுருங்க, உறவை விட்டுருங்க. கடவுள் சொன்னாரு, இயேசு சொன்னாரு, இந்த உலகம் தர முடியாத அமைதியை உன் மனசுக்குள்ள தரேன்னு சொல்லி, அந்த அமைதி எனக்குள்ள இருக்கு ஃபாதர் அப்படின்னு சொல்றவங்க, எனக்குள்ள அந்த அமைதியை இப்ப மட்டும் கை தூக்கி, அவ பிரச்சனை வீட்டுக்குள்ளதான், அப்படிதானே? பிரச்சனை வீட்டில் தான் எங்கேயோ பிரச்சனை. வீட்டில் எல்லா கணவர் வந்தாருன்னா கேட்டுடலாம், எல்லா அப்பாங்கள்ட்டையும் கேட்டுடலாம், என்னப்பா ஏதோ அம்மா கை தூக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டுடலாம். அந்த அமைதியை இன்னைக்கு நம்ம கேட்கணும். இன்னைக்கு நாள் நம்ம கூடி வந்தது அப்படிதான். மே மாதம் ஒரு சம்மர் லீவ் விட்டுட்டாங்க, அங்கங்கே போயிட்டு வந்தோம். அப்படியே கோயிலுக்கு போகணும்னு சொல்லி சும்மா வரல. இந்த நாளை அப்படி நம்ம செலவழிக்க போகிறது கிடையாது. கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் வெறுங்கையோடு திரும்பி போக மாட்டீங்க, வெறுங்கையோட போக மாட்டீங்க. அவர் வாக்களிக்கிற அந்த அமைதியை தாங்கி செல்லுகிற பாக்கியத்தை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார், கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். ஆனால் யாரெல்லாம் அதை உண்மையாய் விரும்புறீங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். பல சமயத்தில் நம்ம அந்த அமைதியை விரும்புறதே கிடையாது. ஏன்னா நமக்கு அந்த அமைதியோட அர்த்தம் தெரியல. நமக்கு தெரிஞ்ச அமைதியெல்லாம் பேசாம இருக்கிறது, அவ்வளவுதான். யோசேப்போடைய அமைதி, அந்த யோசேப்பை மாதிரி பேசாம இருந்தது. ஆனால் என்னைக்கு இந்த இயேசு சொல்லுகிற அமைதி நம்ம வீட்டில் பிறக்குதோ அன்னைக்கு அந்த வீடு ரட்சிக்கப்பட்ட வீடா மாறும். இப்போ நான் கேட்டால் எப்படியும் கை தூக்க தான் போறீங்க, இருந்தாலும் கேட்குறேன், எத்தனை பேருக்கு அந்த அமைதியோடு இன்னைக்கு வீட்டுக்கு போகணும் ஃபாதர் அப்படின்னு ஆசைப்படுறவங்க? அந்த அமைதியோட போகணும் ஃபாதர். அந்த பாருங்களேன், அந்த பிள்ளையை கட்டி கொடுக்குறப்ப அந்த உள்ள பிறந்துச்சே ஒரு உணர்வு, அந்த குழந்தைய கையில் தாங்கினப்ப எழுந்துச்சே ஒரு உணர்வு, சொந்த இடத்துல காலடி எடுத்து வச்சப்ப பிறந்த உணர்வு, அந்த உணர்வோடு போடுன்னு ஆசைப்படுறீங்களா? கடவுள் சொல்லுகிறார், நிச்சயம் அது கிடைக்கும். ஆமீன், நிச்சயம் கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அதற்கு நான் தகுதியோடு இருக்கிறேனா என்பதை நாம் சோதித்தறியணும். அந்த இளைஞன் வந்து கேட்பான் பாருங்க இயேசுட்ட, நான் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? இயேசு சொல்லுவார், போய் சட்டங்களை எல்லாம் எல்லா கட்டளையும் கடைபிடியா. நான் எல்லாத்தையும் கடைபிடிக்கிறேன், சின்ன வயசுல இருந்தே கடைபிடிக்கிறேன்னு சொல்லும் பொழுது இயேசு சொல்லுவாரு, உன்னிடத்தில் ஒன்றே ஒன்று குறைபடுதியா? ஒன்று குறைபடுது. என்ன? உன்னிடத்தில் இருக்கிறதையெல்லாம் வித்துட்டு வான்னு சொல்லுவார். இன்னைக்கு நம்மள்ட்ட இயேசு போய் வித்துட்டு வாங்கன்னு சொல்லலை. ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் பாதி பேர் வித்து தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க. அவர் சொல்லுவது, உங்களிடத்தில் ஒன்று குறைவுபடுது. கடவுளுடைய அந்த அமைதியை நம்ம மனசுக்குள்ள, நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம உறவுக்கு மத்தியில் நாம் பெற முடியாதபடி ஏதோ ஒரு குறை அது தடுத்துக்கிட்டே இருக்கு, அப்படியே தடுத்துக்கிட்டே இருக்கு. எனக்கு இயேசுவை தெரியும்னு சொல்லி தைரியமா சொல்ல தெரியாத பேதுரு, 3 தடவை மறுதளிச்ச பேதுரு பின்னாடி போய் எந்திரிச்சு நின்று கடவுளை போதிக்கிறப்ப இயேசுவுக்கு சாட்சி பகிர்ந்தப்ப அந்த மக்கள்லாம் கேட்பாங்க, நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க பேதுருன்னு சொல்லி. இன்னைக்கு அதை தான் நம்ம கத்துக்க போறோம்.
இப்படி அமைதியை தருவன் இயேசு சொல்லிட்டாரு. அந்த அமைதி உலகம் கொடுக்க முடியாத அமைதின்னு கத்துக்கிட்டோம். அந்த அமைதியை பெறுவதற்கு ஏதோ ஒன்று குறைய வீட்டில் இருக்கு, எனக்குள்ள இருக்கு. அப்ப அதை நான் தூக்கி எறிவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு தொடக்க கால கிறிஸ்தவர்களை போல இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்கணும். நற்கருணை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நற்கருணை ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். திருப்பள்ளிக்கு போகாத வாரம் கிடையாது, அன்பியத்துக்கு போகாத வாரம் கிடையாது, மலை மாதாவுக்கு வராத மாதம் கிடையாது, வேளாங்கண்ணிக்கு போகாத வருஷம் கிடையாது, செய்யாத உபயம் இல்லை, செய்யாத நன்மை இல்லை, கொடுக்காத காணிக்கை இல்லை. இவ்வளவு பண்ணியும் இன்னமும் என் வீட்டுக்குள்ள என் மனசுக்குள்ள அமைதி வரமாட்டேந்து, அமைதி தங்க மாட்டேந்துன்னு சொன்னா ஏதோ ஒன்று ஆண்டவர்கிட்ட குறையுதா, நம்மள்கிட்ட குறையுதா? யார்கிட்ட குறையுது? நம்ம கேட்கறது அவருடைய களஞ்சியத்தில் இல்லாமலாம் இல்லை, நிறைய இருக்கு. என்ன பிரச்சனை? கேட்பதை பெறுகிற அளவிற்கு தகுதி இல்லாமல் இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்னால் அப்படியே எடுத்து சில உதாரணங்களை கொடுக்க போறேன். உங்களுடைய வாழ்க்கையை மற்றவங்களை விட்டுருங்க. என் அத்தை எப்படி இருக்காங்க, மாமா எப்படி இருக்காங்க, அண்ணன் கூட, நான் எப்படி இருக்கேன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்து உங்கள் வாழ்க்கையை அலசி ஆராய்ஞ்சி கடைசியா ஆமா நான் பண்ணது தப்பு, இந்த பாவம்தான் கடவுளுடைய அமைதியை என் வீடு அனுபவிக்க முடியாதபடி, நான் அனுபவிக்க முடியாதபடி தடுக்குதோன்னு சொல்லி நீங்க உணர்ந்தீங்கன்னு சொன்னா அந்த உணர்வே நமக்கான ஆசீர்வாதமாய் மாறும். நன்றிக்குரியவர்களே, கடைசி வார்த்தை நமக்குன்னு எழுதப்பட்ட வார்த்தை. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் அது நமக்கு பாக்கியம். நான் சொல்ல அமைதி இல்லை, அமைதி இல்லை, அமைதி இல்லைன்னு சொல்கிறோமே, எத்தனை பேருக்கு நம்ம அமைதியை கொடுக்குறவங்களாக இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். சாமுவேலுக்கு எழுதிய புத்தகத்தில் முதல் புத்தகம் முதல் அதிகாரத்தை எடுத்து வச்சுப்போம். அப்படியே சாமுவேல் முதல் அதிகாரத்தை எடுத்து வச்சுப்போம். பல சமயங்களில் குறிப்பாக கிராமங்களில் இந்த வார்த்தைகளால் ஒருவரை காயப்படுத்துறது ரொம்ப நடக்கும். பலருடைய அமைதி நமக்கு எடுத்துட்டு எனக்கு அமைதி இல்லைன்னு சொல்லுவோம். பலருடைய அமைதி நமக்கு எடுத்துருப்போம், நம்ம வார்த்தையினால் கெடுத்து வச்சிருப்போம். நான் உதாரணம் சொன்ன பாருங்களேன், பிள்ளை இல்லாத ஒருவரை ஆண்டவர் ஒரு நாளில் பிள்ளை கொடுத்து உயர்த்துவார். ஆனால் ஆண்டவர் அந்த பிள்ளையை கொடுத்து உயர்த்துகிற வரை இந்த உலகம் எப்படி பார்க்கும்? இங்கே இருக்கிற எத்தனை பேர் குழந்தை காலம் தள்ளி பிறந்து கடுமையான வார்த்தைகளான அனுபவிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? உங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அப்படி யாராவது பாருங்களேன். ஒரு குடும்பம், விவிலியத்தில் ஒரு குடும்பம் இருக்கு, சொல்கிறேன் பாருங்க. எல்கானா அப்படின்ற ஒருவருடைய குடும்பத்தில் அவருக்கு 2 மனைவி இருக்காங்க, பெனினா அண்ணான்னு சொல்லி. கடவுள் பெனினான்ற அவருக்கு பிள்ளையை கொடுத்துட்டார். ஆனால் அண்ணாவுக்கு கடவுள் பிள்ளையை கொடுக்கவே இல்லை. இறை வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்லுது, நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பார்க்கலாம். 6வது இறைவசனத்தை மட்டும், முதல் வார்த்தையை மட்டும் வாசிக்கலாமா? அவ்வளவுதான் போதும். அண்ணாவுக்கு குழந்தை இல்லை, ஆனால் இறை வார்த்தை சொல்லுது ஆண்டவர் அவரை மலடியாக்கி இருந்தார். ஆண்டவர் மலடியாக்கினான்னு சொன்னா சபிக்கல, அவருக்கு எப்போது குழந்தையை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் காலம் தாழ்த்துகிறார். பேதுரு பின்னாடி சொல்லுவாரு, ஆண்டவர் காலம் தாழ்த்துறத தப்பா நினைக்காதீங்க, அந்த காலம் தாழ்த்துதல் அவருடைய மீட்புக்கு சமன்னு சொல்லு. இந்த குழந்தையை பெத்தெடுத்த பெனினா என்ன பண்ணுவாங்கன்னா, கோயிலுக்கு போறப்பல இதை நம்ம மலை மாதாக்கு வந்த மாதிரி வருஷம் வருஷம் கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போயிட்டு கடவுளுக்கு பழி வைப்பு கொடுப்பாங்க. நம்மளாம் பாருங்க பொங்கல் வச்சிருக்கோம், அந்த மாதிரி இப்போ கடவுளுக்கு பழி வைப்பு கொடுத்துட்டு அதில் ஒரு பகுதியை எடுத்துட்டு சாமியாருக்கு கொடுத்துட்டு மீதியை கொடுத்து என்ன பண்ணுவார், தன்னுடைய மனைவிகளுக்கு பிள்ளைகளுக்கும் அந்த புருஷன் பிரித்து கொடுப்பார். அப்படி பிரித்து கொடுக்குறப்ப பெனினாவுக்கு நிறைய பங்கு போகும். ஏன்? பெனினாவுக்கு பிள்ளைங்க இருக்கு. இப்போ நிறைய பங்கை வாங்கின பெனினா என்ன பண்ணுவாராம், பிள்ளை இல்லாத அண்ணாவை பார்த்து அவர் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு முறை கோயிலுக்கு போறப்பையும் தன்னுடைய வார்த்தையினால் காயப்படுத்துவார். நீ மலடி தானே, உனக்கு பிள்ளை இல்லை தானே, கோயிலில் பத்தியா உனக்கான ஆசீர்வாதம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறை கோயிலுக்கு போகிறப்பையும் அந்த பயணம் எல்லாம் எப்படி இருக்குது அண்ணாவுக்கு? அது கசப்பான பயணம். வார்த்தையினால கொட்டிக்கிட்டே இருப்பாங்க எல்லாமே. இந்த அண்ணா என்ன செய்யறாங்க, போயிட்டு கடவுளுக்கு முன்னாடி அழுவுறாங்க. ஒரு நல்ல வார்த்தை இருக்கும், 15வது இறை வார்த்தையை வாசிங்களே. விவிலியத்தில் இப்படி ஒரு வார்த்தை நீ எங்கேயும் பார்க்க முடியாது, இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு.
நல்லா கவனிங்க. இப்படி தன்னுடைய சக்காலத்தையே பைபிளில் சொன்ன வார்த்தை, அந்த அம்மா என்ன வரப்பெல்லாம் கோவிலுக்கு வரப்பெல்லாம் கஷ்டப்படுத்துன்னு சொன்னோன்னே என்ன பண்ணுவாங்களாம், போயிட்டு அண்ணா ஜபிக்கிறாங்க, கடவுள்கிட்ட மெய் மறந்து ஜபிக்கிறாங்க. அவங்க ஜபிக்கிறத சாமியார் பார்க்குற தூரமாக இருந்து எந்த அளவுக்கு இந்த அம்மா ஜபிக்கிறாங்கன்னா தன்னை முழுவதும் மறந்து ஜபிக்கிறாங்க. இந்த அம்மாவை பார்க்குற சாமி நினச்சிட்டாரு ஒருவேளை இந்த பெண்ணு குடிச்சிருக்கோன்னு சொல்லி. இப்போ கேட்குறாரு, நீ எப்போ இந்த குடியை நிப்பாட்ட போகிற அப்படின்னு சொல்லும் பொழுது அண்ணா சொன்ன வார்த்தை, நான் குடிக்கலம்மா, நான் குடிக்கலை. அப்போ சொன்ன, நான் ஆண்டவருக்கு முன்னால் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன், நான் ஜபிக்கிறேன், நான் வேண்டுறேன் அப்படிலாம் சொல்லலை. விவிலியத்தில் இந்த இடத்துல மட்டும்தான் இந்த வார்த்தை இருக்கும், ஆண்டவருக்கு முன்னால் என் உள்ளத்தை நான் கொட்டுறேன். ஏன் அவ்வளவு இருக்கு எனக்குள்ள. ஒவ்வொரு முறை சமாதானத்திற்காய் கோவிலுக்கு வரப்ப இந்த இடத்துல தானே என்னை சங்கடத்துக்கு உட்படுத்துறாங்கன்னு சொல்லி. அப்போ இந்த கணவர் என்ன செய்வார், எல்கானப்ப என்ன செய்வார், அவர்கிட்ட பேசுவார் மனைவிட்ட, ஏமா அழுவுற, ஏன் அழுவுற, உனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி நீ அழுவுறியே, நான் உனக்கு 10 பிள்ளைக்கு சமம் இல்லையான்னு சொல்லுவேன். பாருங்களேன், 2 விதமான மனிதர்கள். ஒரு மனுஷி என்ன பண்றா, இன்னொருத்தவங்களுடைய அமைதியை கெடுக்கிறாங்க. குறையை சுட்டி காண்பித்து குறையை சொல்லி குத்தி 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 காமிச்சு அமைதியை கெடுக்கிறவராய் ஒரு நாக்கு இருக்கு. ஆனால் இன்னொரு மனிதனை பாருங்களே, காயப்பட்ட மனுஷனுக்கு போய் மருந்து போடுவது போல பேசுறாங்க. ஏமா அழுவுற, ஏன் அழுவுற, நான் உனக்கு 10 பிள்ளைங்களுக்கு சமம் இல்லையா. அமைதியை ஏற்படுத்த முயல்கிறது ஒரு நாக்கு. இதே 21வது வார்த்தை 20வது இறை வசனத்தை வாசிங்களே. போதுங்கா, அவ்வளோதாங்க்கா. அந்த வார்த்தை முக்கியம். உரிய காலத்தில் எந்த ஆண்டவர் அண்ணாவை ஒரு காலத்தில் மலடி ஆக்கியிருந்தாரோ அதே ஆண்டவர் பாருங்களேன், பின்னால் உரிய காலத்தில், குறிக்கப்பட்ட காலத்தில் என்ன செய்கிறார், மூடப்பட்டிருந்த அண்ணாவினுடைய கருவறை கதவுகளை அவர் திறந்து விடுகிறார். அந்த அண்ணாவுக்கு பிறந்த மகன் தான் யாரு, சாமுவேல். அண்ணாவுடைய பையன் யாருன்னு கேட்டேன், பதில் சொன்னீங்களா, சாமுவேல்னு சொல்லி. பெனினாவுக்கு பிறந்த பிள்ளைங்களுடைய பேர் என்ன தெரியுமா யாருக்காவது? யாருக்குமே தெரியல. காலத்தில் பிறந்த பெனினாவினுடைய பிள்ளைகளை இன்னைக்கு யாருன்னே தெரியாது. உனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளைங்க இருக்குன்னு சொல்லி எந்த பிள்ளைகளை வைத்து பெனினா காயப்படுத்தினாலோ அந்த பிள்ளைகள் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனால் எந்த பிள்ளை பிறப்பதற்காய் ஆண்டவர் காலம் குறித்து வச்சு குறிச்சு காலத்தில் கொடுத்தாரோ அந்த பிள்ளையை ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறார். எல்லாருக்கும் ஒரே ஒரு பணி தான் இருக்கும் விவிலியத்தில். ஒன்று இறைவாக்கினராக இருப்பாங்க, இல்லை நீதி தலைவராக இருப்பாங்க, இல்லை அரசராக இருப்பாங்க, இல்லை குருவாக இருப்பாங்க. ஆனால் எந்த இயேசு கிறிஸ்து தான் பிறந்து வந்த பொழுது முப்பணியை செய்தாரோ, பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோமே, இறைவாக்கினராகவும் நீதி தலைவராகவும் குருவாகவும் செயல்பட்ட ஒரே ஒரு மனிதன் இருக்கான்னு சொன்னா அவர் யாரு, சாமுவேல். இஸ்ரேலை ஆள்வதற்கு அரசர்கள் வந்தப்ப முதல் அரசன் சவுல் மீதும் 2வது அரசன் தாவீது மேலும் தன் திருக்கரத்தால் எண்ணெயை எடுத்து அபிஷேகம் பண்ண பெருமையை கடவுள் யாருக்கு கொடுத்தாரு தெரியுமா? உனக்கு பிள்ளை இல்லமான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த அண்ணாவுடைய வயிற்றுல பிறந்த பிள்ளைய தான் கடவுள் என்ன பண்ணாரு, தூக்கி வைக்கிறார். உலகம் தர முடியாத அமைதியை, அந்த ஷாலோம்ன்ற அமைதியை அன்னைக்கு அண்ணா அனுபவிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் சாமுவேலின் தாயின்னு பாருங்களே, அண்ணாவுடைய மகன்ற பெருமையை கொடுக்கல கடவுள். பிள்ளை இல்லைன்னு சொன்னாங்கம்மா இந்த உலகம் ஒன்றிய, அந்த பிள்ளை தான் உன்னுடைய அடையாளமாய் மாறுவான்னு சொல்லி, இதோ பாருங்கள் சாமுவேலின் தாய் அண்ணாள்னு சொல்லி கடவுள் உலகம் தர முடியாது. இன்னைக்கு 14:27 வாசிச்சோம், இயேசு சொன்னார்ல, உலகம் தர முடியாத அமைதி, அந்த அமைதியை, பெனினாவுக்கு கிடைக்காத அமைதி என்ன பண்ணாரு கடவுள், அண்ணாவுக்கு கொடுத்து அபிஷேகம் பண்ணியிருக்கார். உங்க நாக்கு, நம்ம நாக்கு எப்படி இருக்கு? அமைதியை கொடுக்கிறனாக்கா, அமைதியை கெடுக்கிறனாக்கா? சொல்லுங்க. என்னக்கா தெரியும்? எனக்கு வந்து பேர் நுனி நாக்கில் வந்து பேர் நிற்கிது, வந்து அக்காட்ட வேணான்னு. நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தில் அமைதியை கொடுக்கிற தருணங்களை விட அமைதியை கெடுக்கிற தருணங்கள், அமைதியை கெடுக்கிற தருணங்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன், உதாரணம் சொல்கிறேன். நகர்ப்புறங்களை விட்டுருங்க, கிராமத்தில்
நம்ம எல்லாமே உறவுகளாய் சேர்ந்து வாழ்வோம். அப்படி தானே, உறவுகளாய் சேர்ந்து வாழ்வோம். அப்போ நம்ம சொந்தக்காரங்களும் ஒரு இடத்துல குடியிருப்போம். அது தவறு இல்லை, நம்ம சேர்ந்து வாழ்கிறது. கோயிலுக்கு வருவாங்க. கோயிலுக்கு, நான் இருக்கிற கோயிலுக்கு வரப்போ என்ன சொல்லுவாங்க, முதல் அந்த மனிதனுடைய பெயரை சொல்லி அவரை கூப்பிட மாட்டாங்க. ஆல்பர்ட் அண்ணே வாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, அவருடைய படித்த படிப்பு இருக்குல்லப்பா, கலெக்டரே டாக்டரே அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க வாழ்கிற தெருவுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க கிராமங்களில். பார்த்தீங்களா, அந்த மனுஷன் படித்து மேலே போயிருப்பார், அந்த மனுஷன் உழைச்சி மேலே போயிருப்பார், அந்த மனுஷன் யார்ட்டையும் கடன் வாங்காமல் சொந்த இடத்துல வீடு கட்டி கௌரவமாக வாழ்வார். ஆனால் எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? இல்லை அந்த தெருக்காரனை இங்கே வாடா, தெருக்காரனே நீ எங்கே பறந்தா என்னடா, நீ எங்கே போட நல்லா பண்ணுவேன், உன்மீது இந்த அடையாளத்தை ஒருத்தர் வந்து என்ற சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். ஃபாதர், ஒரு காலகட்டத்தில் படிக்கவின்னு சொன்னாங்க, படிக்க வச்சோம், பிள்ளைகளை படிக்க வச்சோம், பிள்ளைங்க உயர்றாங்க, என் பிள்ளை இன்றைக்கி வெளிநாட்டில் வேலை செய்கிறான், எல்லாம் பண்ணுறாங்க. என் மகனுக்கு கீழே ஒரு 1000 பேர் வேலை செய்கிற அளவுக்கு கடவுள் உயர்த்தி வச்சுருக்காரு. ஆனால் அப்படி இருந்து என் மகன் என் ஊருக்கு வரமாட்டான். ஏன் தெரியுமா? அப்பா நாங்கள் ஊருக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊர் என்ன செய்யாது, என்னை நானாய் பார்க்காது, என்னை என் படிப்பாய் பார்க்காது, என்னை எனக்கு கீழே வேலை செய்கிற அத்துணை நபர்களுடைய ஒரு முதலாளியாய் பார்க்காது. என்ன செய்வாங்க, என்ன அந்த தெருக்காரன் வந்துட்டான்டான்னு சொல்லுவாங்க. நான் ஒவ்வொரு முறை ஊருக்கு வரப்பையும் நான் என் மனதிற்குள்ள அமைதியை இழந்த தருணங்கள் தான் அதிகம்ப்பா. நான் அங்கே வரதுக்கு விருப்பம் இல்லை, வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் உடனே உங்களுக்கு பாஸ்போர்ட் விசா அனுப்புகிறேன், நீங்கள் இங்கே வந்துடுங்கப்பா. உங்களை தூக்கி வச்சு கொண்டாட வட்டியும் பரவாயில்ல, உங்களை கீழே தள்ளி விடுற மாதிரி இங்கே எந்த வார்த்தையும் உங்கள் காதில் விழாதுன்னு சொன்னார். இப்போ சொல்லுங்கள், நம்ம எல்லாம் இந்த நாக்கு மூலியமா ஊருக்குள்ளே அமைதியை கொடுக்குறோமா கெடுக்கிறோமா? ஒருத்தனை பார்க்குறப்ப தந்தை மகன் தூய ஆவியினால் திருமுழுக்கு வாங்கி ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை நம்முடைய கண்கள் இன்னமும் அவன் வாழ்கிற இடத்த வச்சு தான் பார்த்து கூப்பிடுது. ஆனால் கோயில் என்ன பண்ண வந்துட்டு பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா இயேசுவுக்கே புகழ், கடவுள் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு சொன்னான். அந்த அமைதியை கடவுள் கொடுக்கவே மாட்டார். அமைதியை கடவுள் கொடுக்கவே மாட்டார். ஏன்? நீ ஒரு வார்த்தையினால் பெனினாவை போல எத்தனை பேருடைய அமைதியை கெடுத்துக்கிட்டு இருக்க ஊருக்குள்ள இங்கே வந்துட்டு அமைதி கொள்ளணும்னு சொன்னா, என் நீதியின் தராசில் உன் வார்த்தைகளையும் உள் வாழ்க்கையை நான் வச்சு பார்க்குறேனே, கடவுள் கேட்பாரா இல்லையா? கடவுள் யோசிப்பாரா இல்லையா? ஆகவே கடவுள் தடுக்கிற அமைதியை பெற முடியாதபடி இந்த ஒரு காரியம் தடுத்துக்கிட்டு இருக்கலாம். என் நாக்கை நான் முறைப்படுத்தணும் ஆண்டவரே, என் நாக்கை முறைப்படுத்தணும். அதான் நம்ம ரூத்தில் சொல்லுமே, வந்தோடனே முதல்ல வாழ்த்துவார், ஆண்டவர் உன்னோடு இருப்பாரியான்னு சொல்லுவார். தன் பணியாளர்களை பார்க்கிறப்பார். தன்னிடத்தில் சம்பளம் வாங்குற, கை நீட்டி கூலி வாங்குற கூலியாளை பார்த்து ரூத்துனுள்ள தலைவன் சொல்லுவான், ஆண்டவர் உம்மோடு இருப்பாரியா. அவங்களும் திருப்பி சொல்லுவாங்க, உம்மோடும் இருப்பார். அந்த வாழ்த்து தான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பூசையிலும் சொல்லுகிறோம். திருப்பலி பிதாசுதன் போட்ட உடனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகன்னு சொல்லி நீங்களும் திருப்பி சொல்லுங்க, உம்மோடும் இருப்பாராக. எத்தனை முறை அப்படி வாழ்த்தி இருக்கிறோம் ஒருவரை பார்க்கிறப்ப? எத்தனை முறை அப்படி வாழ்த்தி இருக்கிறோம்? எத்தனை முறை அமைதியை கொடுத்துருக்கிறோம்? நான் அமைதியை கொடுக்க மாட்டேன், ஆனால் ஆண்டவர் மட்டும் எனக்கு அமைதியை கொடுக்கணும்னு சொன்னால் அவர் நீதியானவரா பாரபட்சமானவரா? நீதியானவரா பாரபட்சமானவரா? நீதியானவர். எனக்கு அமைதி இல்லை ஆண்டவரே, நான் சொன்ன பார்த்தீங்களா, எவ்வளவோ கொடுக்கிறேன், அமைதி இல்லையே. கொடுப்பதை கடவுள் பார்க்கவே மாட்டார். எல்லாரும் அள்ளி அள்ளி போட்டாங்களே காணிக்கப்பட்டீங்கள, கடைசியாக யாருக்கு ஏசு ஃபர்ஸ்ட் மார்க் கொடுத்தாரு? யாருக்கு கொடுத்தாரு? அந்த பெண்ணுக்கு கொடுத்தாரு. அவர் சொல்லுவார், எல்லாரும் தங்களிடத்தில் இருக்கிற செல்வத்திலிருந்து போட்டாங்கய்யா, அதுல என்னையா இருக்கு, அது பெருமை பண்றதானே, போட்டுட்டு உபயன் எழுதி வச்சிருவாங்க கீழே. இந்த பெண்ணை பாருங்கள், அடுத்த வேலைக்கு ஒன்றும் இல்லாத பொழுது கூட என்ன பண்ணாரு, ஆண்டவர் என்னை பார்த்துப்பார்னு சொல்லி இருக்கிறதுன்னு தூக்கி போட்டுட்டு வெறுமையை என்ன பத்தியா, அவள் தான் ஏன் பெரிய ஆள்னு சொல்லி இயேசு தூக்கி கொடுத்தார்ல. ஆக நம்முடைய நாவை நாம் சரிப்படுத்துகிற பொழுது அமைதி குடிகொள்ளுகிற இடமாய் நம்முடைய வீடு மாறும். ரெண்டாவது பார்க்கிறோமே, ஏன் அமைதி தங்க மாட்டேங்குதுன்னா, எப்படி கடவுளை பார்க்க வரோம்? விடுதலை பயணம் 15 எடுத்து வாசிங்களே. விடுதலை பயணம் 15, 11 எடுத்து வாசிங்களே. விடுதலை பயணம். ஆண்டவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவர்? 18வது வார்த்தையை வாசிங்க. ஆண்டவரே, ஆண்டவர் என்றென்றும் அரசாழ்வார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 2 வார்த்தையும் இஸ்ரேல் மக்கள் சொல்றாங்க. யாவே கடவுளை பார்த்து எந்த இடத்துல எந்த சூழல்ல சொல்றாங்கன்றது முக்கியம். முதல்ல சொன்ன வார்த்தை என்ன? ஆண்டவரே
தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் யார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த மக்கள் மிகப்பெரிய பிரச்சனையை கடந்து வந்தாங்க. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? விடுதலை பயணம் 15-14 என்னன்னு தெரியலையா? செங்கடலை கடக்கிறது. பைபிள் வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும். பாருங்களே, இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில கடலையே கடக்க முடியாது பயன் இருந்தப்ப கடவுள் என்ன பண்ணுகிறாரு? நீ என்னையா பயப்படுற? கடல் கிடக்குது, கடல் இந்த பாரு, என் ஊழியன் மோசே அவன் கையை உயர்த்தணும்னா கடல் விலகும் பாருன்னு சொன்னாங்க. கடல் விலகி அந்த மக்கள்லாம் கடந்து போனதுக்கு அப்புறம் சந்தோஷம் தாங்கல. பாருங்க, 400 வருஷம் எகிப்துல வாழ்ந்த மக்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வம் இருந்துச்சு. தலைமுடி வளரணுமா ஒரு தெய்வம், வயல்ல நெல் வளரணுமா அதுக்கு ஒரு தெய்வம், மழை பெய்யணுமா ஒரு தெய்வம், பூச்சியெல்லாம் சாகணுமா ஒரு தெய்வம், சூரியன் உதிக்கணுமா ஒரு தெய்வம், சூரியன் மறையணுமா ஒரு தெய்வம், கொப்பளம் எல்லாம் மறைஞ்சு போகணுமா ஒரு தெய்வம், புள்ள பிறக்கணுமா ஒரு தெய்வம். ஏகப்பட்ட தெய்வத்தை வணங்கி 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 400 வருஷமா எகிப்துடைய தெய்வங்களுக்கு அடிமையாகி போன இஸ்ரேல் மக்கள் என்ன சொல்றாங்க? அதே பின்படுத்த சொல்றாங்க. ஆஹா, கடலை பிரிச்சு இந்த மனுஷன் நம்மளை இந்த கடவுள் கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி, ஆண்டவரே நீர் பெரியவர்னு சொல்லி வாழ்த்தல, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் யார்? நாங்க ஏகப்பட்ட தெய்வங்களை பார்த்தோம் இத்தனை வருஷமா, ஆனா இந்த தெய்வத்தை விட நீ பெரிய தெய்வமா இருக்குப்பான்னு சொல்லி வாழ்த்தின மக்கள் கடைசி என்ன பண்றாங்க? அந்த வாழ்த்தை எப்படி முடிக்கிறாங்க தெரியுமா? இனி எங்களை நீங்களே பார்த்துக்கோங்க, இனி எங்களை நீங்களே அரசாளுங்க. இன்னைக்கு ஊர்ல ஒவ்வொரு தலைவரும் போஸ்ட் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, 2026 எங்களுக்கே சொந்தம். ஆக்கிரமா இல்லையா? டிவியில 26 நம்ம தான், 26 நாங்க தான். ஒருத்தவங்க சொல்றாங்க திரும்பி நாங்க 26ல, இன்னொரு சொல்றாரு திரும்பி வருவோம் நாங்க ஒரு கட்சி, இன்னொருத்தவரை 26ல தான் வருவோம், வந்த உடனே எங்களுக்கு தான் கோட்டை சொல்றாங்களா இல்லையா? எத்தனை டிவியை திறந்தோன்னு சொன்னா இதுக்கப்புறம் ஒரு வருஷம் அதுதான் வந்துட்டோம், இந்தா கோட்டை எங்களுக்கு தான் சொல்லி எத்தனை பேர் அவங்களும் சொல்றாங்க நாங்க தான் அவங்களை ஆட்சி செய்வோம், நான் தான் ஆட்சி செய்வோம்னு சொல்லி. ஆனால் இஸ்ரேல் மக்கள் சொல்ற வார்த்தையை பாருங்களேன், ஆண்டவரே எங்களை நீர் என்றென்றும் ஆட்சி செய்யும், என்றென்றும் ஆட்சி செய்யும். அந்த அமைதி அவங்களுக்குள்ள இருக்குது. ஏன்? ஐயோ நம்மளை பார்வன் துரத்திட்டு வரான்னு சொல்லும் பொழுது அமைதி இழக்கிறாங்க, கடலை கடக்க முடியாதுன்னு பயப்படுறாங்க. கடவுள் திறந்து விட்டு நடந்து போயா? என்னையா பெரிய கடல், கடல் தண்ணி கூட அவன் காலில் படாத சொல்லி கொண்டு போனால சந்தோஷம். உலகம் கொடுக்க முடியாத வெற்றி அனுபவிச்ச மக்கள், இப்படி வாழ்த்தின மக்கள் கொஞ்ச நேரத்தில் கடவுள் சோதிக்கிறார், அவர்களை கடவுள் சோதிக்கிறார், தாகத்தை கொடுப்பார். என்ன சொல்லுவாங்க அப்படி மோசேட்ட? எங்களை சாகடிக்கவையா இங்க கொண்டு வந்த? எங்களை சாகடிக்க கொண்டு வந்தியா? அங்க பாரு தண்ணி இல்லை, குடிக்கிற தண்ணி கசப்பா இருக்கு, தண்ணி கூட இல்லாத இடத்துக்கு கொண்டு வந்தியே. கடவுள் சொல்லுவார் மரக்கட்டையை தூக்கிப்படும். மரக்கட்டையினால தண்ணி ஒன்றும் சுவையா மாறல. கடவுள் சொல்லுவார் இந்த மரக்கட்டை வழியா கூட என்னால் அதிசயத்தை செய்ய முடியும்டா, புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அப்பையும் புரிஞ்சிக்கல. கொஞ்ச நேரத்தில் பசி வருது, பசி வந்தோன்னா இன்னும் கேவலமா பேசுவாங்க மக்கள். என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்கம்மா? பசி அல்ல, நான் இறைச்சி பாத்திரத்தின் அருகில் உட்காந்து சாப்பிட்டு எகிப்திலேயே செத்து போயிருந்திருக்கலாம், என்னை கொண்டு இங்கே சவக்குழி இல்லைன்னு சொல்லியா கொண்டு வந்த? எந்த மக்கள்? வாழ்த்தின மக்கள். ஆண்டவரே உமக்கு நிகரானவர் யாருமே இல்லை, ஆண்டவரே எங்களை ஆளுங்கன்னு சொன்ன மக்கள் சொன்ன வார்த்தை பாருங்களேன். கேவலம் ஒரு பசி, கேவலம் ஒரு தாகம் வந்தோன்னு என்ன பண்றாங்க? எங்களையா கொண்டு வந்த? நாங்க பேசாம கறியை தின்னு அங்கேயே செத்து போயிருக்கலாமே, எங்களை அங்கேயே குழி தொட்டி புதைச்சிருப்பாங்களே, இப்படி இந்த பாலைவனத்தை கொண்டு சாகடிக்கிறியே. ஒரு சின்ன சோதனை வந்த உடனே எந்த நாக்கு கடவுளை புகழ்ந்துச்சோ அந்த நாக்கு என்ன சொல்லுது? கடவுளுக்கு எதிராய் மாறி போயிருச்சு, மாறி போயிருச்சு. ஆகவே தான் நம்முடைய தவக்காலங்களில் முதல் ஞாயிற்றுக்கிழமை வாசகம் என்ன வாசனை தெரியுமா? இயேசு அழகையினால் சோதிக்கப்பட்ட வாசகத்தை வச்சிருப்பாங்க திருச்சபையில். 40 நாள் அந்த மனுஷன் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருப்பாரு. எந்த சோதனை ஆதாம் ஏவாளுக்கு வந்துச்சோ, எந்த சோதனை இந்த இஸ்ரேல் மக்களுக்கு பாலைவனத்தில் வந்துச்சோ, பசியும் தாகவுமாய், அதே சோதனையை கடவுள் என்ன பண்றாரு? சோதிக்கும்படி அனுப்புறாரு இயேசு கிட்ட. என்ன சொல்லு? வந்த உடனே அழகை, இந்த கல்லை அப்பமாய் மாற்று, நீ பசியோடு இருக்கிறியே மாற்று, என் காலில் விழியா எல்லாத்தையும் கொடுக்கிறேன், நீ மேல இருந்து கீழே குதியா, உன் காலு கல்ல படாதபடி பாதுகாப்பான்னு சொல்லி சோதிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து அந்த சோதனைகள் தோர்த்து போகவில்லை, இறை வார்த்தை வழியாக அந்த மனுஷன் ஜெயிச்சார். பார்த்தீங்களா? ஆகவேதான் அவரால் சொல்ல முடிஞ்சிச்சு, என் அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். என் அமைதி, சலனமில்லாத அமைதி. பசிக்குது தான், தாகமா இருக்குது தான், 40 நாள் சாப்பிடலாம், இருந்தாலும் என்ன, இந்த கல்லை மாற்றி சாப்பிட்டு உன் வார்த்தைக்கு நான் பள்ளியாக அவசியம் இல்லை, என் ஆண்டவர் என்னை பார்த்து பாருன்னு சொல்லி
அந்த இயேசு சொல்லுகிறார், அமைதியை கொடுக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். பச்சோந்தி கிறிஸ்தவர்களாய் எத்தனை முறை நாம் வாழ்ந்திருக்கிறோம். பச்சோந்தி கிறிஸ்தவர்களாய் இந்த ஆண்டவரை பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமேன், இயேசுவுக்கே புகழ்னு சொன்ன இந்த நாக்குனால எத்தனை தெய்வங்களை வழிபட்டிருப்போம். எத்தனை தெய்வங்களுடைய கோயிலை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு இருப்போம். எத்தனை தெய்வங்களுடைய கோயிலுக்கு இந்த பாதங்கள் எல்லாம் போயிருக்கோம். முதல் கட்டளை என்ன? உன் கடவுளாகி ஆண்டவர். அந்த புது தமிழ் கூட அவ்வளவு நல்லா இருக்காது. பழைய, உனக்கு கர்த்தாவாகிய சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர உனக்கு சர்வேஸ்வரன், சர்வ ஈஸ்வரன், சர்வ ஈஸ்வரன், சர்வ எல்லாமானவர். ஓகேவா? எல்லாமானவர், உனக்கு எல்லாம் நானே, எல்லாமானவர். எத்தனை முறை இந்த கடவுள் கொடுக்கலன்னு சொல்லி காத்திருக்க முடியாம எத்தனை தெய்வத்திட்ட போய் கையெடுத்து கும்பிட்டு இருப்போம். நான் வருவதற்கு முன்னாடி அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். உண்மையான கிறிஸ்தவர்களை வாழ்வதே கிடையாது. நான் இன்னைக்கு குறித்து வச்சேன், கடவுள் எனக்குன்னு வெளிப்படுத்த இந்த வார்த்தையை நான் இன்னைக்கு ஜெபத்தில் சொல்லணும்னு யோசிக்கல. ஆனால் கடவுள் வந்த உடனே எனக்குன்னு வெளிப்படுத்தினார். உள்ள சக்ரிஸ்டில் சொன்ன ஒரு வார்த்தை, எரேமியா 32 அவர் சொல்றாரு, நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே, அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ? எரேமியா 32:27 சொன்னார் பாருங்க. எனக்கு கடினமானது ஏதாவது இருக்காயா? இன்னைக்கு மலை மாதா கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறோம், காணிக்க சொல்கிறோமே, எத்தனை முறை இங்கே இருக்கிற பல பேர் வேற்று தெய்வத்தை காலடி யாரோ ஒருத்தவங்க கைத்துக்கு சொல்லுவோம். இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட எல்லாம் உள்ள யாவே இறைவனுக்கு எதிராய், மீட்பராம் இயேசுவுக்கு எதிராய், துணையாளராம் ஆவியானவருக்கு எதிராய் நான் எந்த தெய்வத்தினுடைய கோவிலையும் கால் வைக்கல. எந்த தெய்வத்தினுடைய காரியங்களையும் உடம்புல தாங்கலம், எந்த தெய்வத்தினுடைய காரியங்களையும் என் வீட்டில் வைக்கலன்னு சொல்லி கை தூக்கி தைரியமா சாட்சி சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்கெல்லாம் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடுற மாதிரி வாழ்க்கை அப்படிதானே? காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடுறோம். மே மாதம் வந்துருச்சு, ஜோசப் காலேஜில் ஒரு அப்ளிகேஷனை போட்டு வை, பிஷப் காலேஜில் அப்ளிகேஷனை போட்டு வைப்போம், நேஷனல் காலேஜில் போட்டு வைப்போம். எங்கே கிடைக்குதோ போய் காசை கட்டி பிள்ளையை சேர்த்துடுன்ற மாதிரி தான் மலை மாதாவில் போய் ஒரு வேண்டுதலை எழுதி வைப்போம். போகிறவெல்லாம் அங்கே ஒரு சாமிகிட்ட எழுதி வைப்போம், போகிறப்ப அங்கே தாண்டி குளத்து பக்கத்து ஒன்று எழுதி வைப்போம், அப்புறமா அங்கே போய் மந்திரிச்சு வைப்போம். அந்த அமைதி எப்படி தங்கும்? அந்த அமைதி எப்படி தங்கும்? அமைதி எப்படி முதல்ல கிடைக்கும்? அமைதியை பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்களாய் நம்மை நாம் மாற்றி வைத்திருக்கிறோமே, மாற்றி வைத்திருக்கிறோமே. மோசே கேட்பாரு, நீர் பாட்டுக்கு என்ன அனுப்புறீரே, நான் யார், நீங்க யாருன்னு கேட்பாங்களே, அப்புறம் என்ன சொல்றது அப்படின்னா என்ன சொல்லுவாரு கடவுள்? இருக்கிறவரா இருக்கிற நானேன்னு சொல்லுவாரு. அவர் இன்னொன்னு சொல்லுவாரு, வேற்று தெய்வ வழிபாட்டை சகித்து கொள்ளாதவன் என் பேர்னு பேச சொல்லுன்னு சொல்லுவார். வேற்று தெய்வ வழிபாட்டை சகித்து கொள்ளாத கடவுள் எப்படி வெளிப்படுத்தினார்? வேற்று தெய்வ வழிபாடு. இந்த மக்கள், இஸ்ரேல் மக்கள் பக்கத்தில் இருந்த ஒரு நாட்டுக்கு உடனடியாகி போக முடியாம சந்தோஷமா வாழ முடியாத காரணம் என்ன? வேற்று தெய்வ வழிபாடு, வேற்று தெய்வ வழிபாடு, வேற்று தெய்வ வழிபாடு. இந்த அவலம் என்னைக்கு குடும்பங்கள் நீங்குதோ அன்னைக்கு தாங்க சமாதானம் வரும். குறிச்சு வச்சுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. கொடுக்குற உபயங்கள், காணிக்கைகள்லாம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொட்டி கொடுக்கணும்னு சொன்னா கடவுளை போல ஒரு பிஸ்னஸ் மேன் வேற யாருமே கிடையாது. he is not a business man. இறை வார்த்தை சொல்லுவாங்கள்ல, அது உள்ளத்தை குத்தணும் ஊடுருவாங்கள்ல, இது குத்தணும் ஊடுருவணும். என் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வராததுக்கு காரணம், என் வீட்டுக்குள்ள கடவுள் கால் எடுத்து வைக்க முடியாததுக்கு காரணம், என் பக்கத்து வீட்டில் இருந்த இந்த குடிசை வீட்டுக்காரனுக்கு கொட்டுது. ஏன்னு கேட்டா கடவுளுக்கு அருவருப்பானதை செய்கிறேன், பேசுகிறேன், என் வீட்டில் வச்சிருக்கேன். சாம்பல் புதன் அன்னைக்கு நேராக குருத்தை வாங்கி என்ன பண்ணுவோம்? சாம்பல் புதன், ஆமா, குருத்தை வாங்கி அதை அழகழகா சிலுவையா செஞ்சு வீட்டுக்கு முன்னாடி போய் வச்சு விட்டுருவோம். இந்த பக்கத்து குருத்து தொங்கும், அந்த பக்கத்து மிக்கையில் அதி தொங்குவாரு. ஆனால் வீட்டுக்குள்ளே போய் பாருங்க, நல்ல அழகழகா தகடு தொங்கும். நம்பிக்கை வேணுங்க, நம்பிக்கை வேணும். எத்தனை பேர் வீடு கட்டுறப்ப சாமி மாரை கூப்பிட்டு வச்சு ஜெபிக்க சொல்லுவாங்க, சாமி மாரை ஜெபிப்பாங்க. ஆனால் அவங்க ஜெபிக்கிற ஜெபத்தில் நம்பிக்கை இல்லை. இறைவார்த்தை என்ன சொல்லுது? மத்தேயுல, இறை என் வார்த்தையை கேட்டு அதன் மேல வீட்டை கட்டுறியா, மழை பெஞ்சா என்ன, காத்தடிச்சா என்ன, ஆறு உன் வீட்டு மேல மோதனா என்னையா, நீ அசைவுறாமல் இருப்பாய், நீ அசைவுற மாட்ட.
எதுவும் ஒன்று செய்யாதுன்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையில் நம்பிக்கையை போட்டா வீடு கட்டுறோம். சாமியார் இங்கிட்டு போன உடனே பூசணிக்காவை எத்தனை வீட்டை தொங்க விட்டுறோம். சாமியார் போன உடனே வெளியே நாக்க தள்ளுற மாதிரி ஒரு பொம்மையை தொங்க விடுறோமே. கடவுளுக்கு அருவருப்பானது இல்லையா? முதல் கட்டளை மீறி போட்டு அப்புறமா கடவுள் கொடுக்கலையே அப்படின்னு சொன்னா யார் மேல தப்பு இருக்கு? நம்பிக்கை இல்லை. ஏன்? வாசிக்கிறது இல்லை, வாசிக்கிறது இல்லை. சரி, வீட்டுக்குள்ள தொங்க விட்டோம், வீட்டுக்கு வெளியே தொங்க விட்டோம், சரி, கை காலு கழுத்து கயிறு எல்லாம் பாருங்க, எல்லாம் அப்படி இருக்கு. வீட்டுக்குள்ள வராத கடவுளை விடுங்க, எனக்குள்ள கடவுள் வரமாட்டாரு. ஆனால் எனக்கெல்லாம் ஒரே ஒரு சந்தோஷம், என் பங்குல நீ என்னையா பணி செய்யறன்னு கேட்டாங்கன்னு சொன்னா நான் போறப்ப ஒன்னே ஒன்று சொல்லுவேன். ஒருத்தன் வீட்டில் பார்த்தேன், பிள்ளைங்க எல்லாம் நல்லா கோயிலுக்கு வர பிள்ளைங்க, காலில் பார்த்தா கயிறு கட்டி அலைஞ்சிச்சிங்க. ஒரு நாள் பிரசங்கம் வச்சேன், அடுத்த நாள் வீட்டுக்கு பார்க்குறேன் அந்த பிள்ளைங்க காலில் கயிறு இல்லைன்னு கேட்டால், இல்லை ஃபாதர் நீங்கள் சொன்னீங்க மனசு உறுத்துச்சு, என் பிள்ளைங்க காலில் இருந்த எல்லா கயிற்றையும் வெட்டி எரிஞ்சிட்டேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த ஊர்லேருந்து நான் கிளம்பி போகிறப்ப இதை விட ஒரு சந்தோஷமான காரியம் எதுவுமே கிடையாது, ஒரு ஆன்மாவை மீட்டு கொடுத்தன்ற சந்தோஷத்தோடு போவேன் நான். இது சொன்னேன், அக்கா நீங்கள் பண்ணதுக்கான கூலியை கடவுள் உங்கள் பிள்ளைங்க மேலே கொட்டுவார் பாருங்க அப்படின்னு. உங்கள் பிள்ளைங்க மேலே கொட்டுவார் சொல்லலாம். அமுக்கி குலுங்கி சருந்து விழுற மாதிரி நம்ம கையில் பெற முடியாத அளவு கடவுள் கொட்டுவார். அதுதான் நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை. இங்கே வந்து உட்காந்துருக்குறோம், இறை வார்த்தையை கேட்குறோம், எல்லாம் பண்ணுறோம், பூசையில் கலந்துக்கிறோம். ஆனால் திரும்பி வெளியே போனதுக்கப்புறமும் என் வாழ்க்கை பழைய வாழ்க்கைன்னு சொன்னால் இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, சாகிறவருக்கு எத்தனை முறை இது போடு, எத்தனை கோவிலுக்கு போய் எத்தனை நற்செய்தி கேட்டாலும் ஆசீர்வாதம் வெளியே தள்ளி தான் நிற்கும், தொடவே தொடாது. கடவுளுக்கு வெறுப்பானதை, கடவுள் அருவருக்கிறதை நம்மள்கிட்ட இருந்து வீட்டிலேருந்து தூக்கி போடுங்க. நீங்கள் தூக்கி போடுற அன்னைக்கு ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும், உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். அதெல்லாம் பண்ணாத வரைக்கும் கடவுள் கொடுப்பார் கொடுப்பார் கொடுப்பார்னு காத்திருக்கக்கூடாது. கடவுள் கொடுக்க காத்திருக்கிறார். திருவள்ளிப்பார் சொல்ல பாருங்க, நான் வீட்டுக்கு வெளியே நிற்கிறேன், வீட்டுக்கு வெளியே நிற்கிறேன், 3வது அதிகாரத்தில் நான் கதவை தட்டிக்கிட்டே இருக்கேன், என் சத்தத்தை கேட்டு யார் கதவை திறக்கிறீங்களோ நான் உள்ள வருவேன். கடவுள் நம்ம வீட்டுக்குள்ள வர முடியாதபடி நல்லா பாருங்களே, உயிர் தெழுந்தப்ப கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருந்துச்சு, இயேசு உள்ள வந்தார்னு வாசிக்கிறோம். கதவை பூட்டுறது கடவுளுக்கு பெரிய விஷயம் கிடையாது, பூட்டின கதவை உள்ள வெளியார் அதெல்லாம் கிடையாது. அவர் நமக்காய் காத்திருக்கிறார். நாம் இயேசுக்காய் கடவுளுக்காய் கதவை திறப்பமானு காத்திருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு ஆன்மா இந்த ஜெப வழிபாட்டை கடந்து ஒரு ஆன்மா எனக்கு கடவுளுக்கு அருவருப்பானதை தூக்கி போடுறேன்னு சொல்லி நீங்க உங்க வீட்டில இருந்து உங்க உடம்புல இருந்து தேவையில்லாத காரியங்களை தூக்கி போடுங்களே, இது வரைக்கும் நீங்க தேடின அமைதி உங்க மேல வந்து நிக்குதா இல்லையான்னு நீங்க பார்ப்பீங்க. அதில் குறிப்பாக அந்த குழந்தைங்களை பெற்றெடுக்கிறப்ப அமைதியை தொலைக்கிறதா அதிகம். பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துருச்சு, பிள்ளைக்கு வயிற்றால போயிடுச்சு, இடுப்பை சுற்றி பாருங்களேன், பிள்ளைங்களை போயிட்டு பந்து மாதிரி ஒன்று தொங்கும். சிரிக்கிறீங்க என்னமோ நான் இல்லாத சொல்கிற மாதிரி. திருமுழுக்கு கொடுக்க வருவாங்க, வாங்கம்மா ஆயத்த எண்ணெய் பூசுகிறேன், குழந்தையோடைய மேலே இருந்து இந்த பட்டனை கழட்டுங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு தாயத்த எண்ணெய் இருக்கும், அப்படி தானே? திருமுழுக்கு கொடுக்க வரப்போ அதான் நடக்குது. ஆயத்த எண்ணெயை நெஞ்சில் பூசணுமா, அந்த மேலே பட்டனை கொஞ்சம் எடுத்து விடுங்கன்னு சொன்னால் உள்ளே பார்த்தா நல்லா பெருசாக ஒரு தாயத்தை தொங்கும் பிள்ளைக்கு. ஏற்கனவே எங்கேயோ போய் திருமுழுக்கு கொடுத்துட்டீங்க, அப்புறம் இங்கே வந்து சடங்கு தானே, சடங்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காதே. கடவுள் இன்னைக்கு கொடுக்கிற செய்தி, அமைதியை கொடுக்கிறேன், என் அமைதியை கொடுக்கிறேன், என் அமைதி உலகம் தர முடியாத அமைதி, அதை பெறுவதற்கான தகுதியை நாம் வளர்த்துக் கொள்ளுகிறோமா? எண்ணி பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். 3வதாய் ஒரு செய்தி, 3வதாய் மிக 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 முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறேன். தப்பு நம்ம எல்லாருமே செய்வோம், அப்படி தானே? தப்பு செய்வோமா இல்லை? தப்பு செய்கிறது இயல்பு தானே? தப்பு செய்கிறது இயல்பு தான். ஆனால் அந்த தப்பை கடவுள்கிட்ட ஒத்துக்கிறோமா? ஒத்துக்கிறோமா? என்னது ஓஎஃப்டி பங்கு தெரியுமா? ஓஎஃப்டி பங்கு, துப்பாக்கி தொழிற்சாலை பங்கு. அங்கே ஒரு கிளை கோவில் இருக்குது, அந்த கிளை கோவிலில் பூசைக்கு நான் கூப்பிட்டுருந்தாங்கன்ட்டு நான் போகிறேன். போகும் பொழுது அங்கே பாவசங்கீதனை சிக்கிறார் ஃபாதர். சாமி இன்னைக்கு 3 சாமியார் வந்திருக்கீங்க, பாவசங்கீதனை கேளுங்க, பாவசங்கீதனை முடித்த உடனே என்ன பண்ணலாம், நம்ம நேராக திருப்பள்ளிக்கு போவோம்னாங்க. சரி, எனக்குள்ள ஒரு தயக்கம் என்னன்னா, நம்ம ஒரு அருள்பணியாளர் இருந்தாலும் சொல்லணுமே, எல்லாம் பெரியவங்களாக இருக்கிறாங்க, நம்மள்ட்ட வந்து ஒருவேளை கன்ஃபெஷன் வாங்குறது சில பேர் தயங்கலன்னு ஒரு ஓரமாக மூலையில் உட்காந்துருந்தேன். மற்ற 2 பேர்ட்ட எல்லாம் போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பாட்டியம்மா வேக வேகமாக வந்தாங்க.
கோயிலேருந்து. அவங்க வர வேகத்தை பார்த்தா இன்றைக்கி எல்லா பாவத்தையும் சாமியார்கிட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணணுன்ற மாதிரி வேகமாக வந்தாங்க. வந்து சேரில் உட்காந்தவங்க தொடக்கத்தையே மறந்துட்டாங்க. நம்ம எப்படிலாம் எப்படி ஆரம்பிப்போம் பாவசிங்க தினத்தை? ஓ, தந்தை மகன் போட்டு சாமி நான் பாட்டிக்கு அதுக்கெலாம் நேரமே இல்லை. வந்து உட்காந்தாங்க. சாமி என் மருமக அப்படின்னாங்க. முடிஞ்சு போச்சுரா சாமி. என் பெரிய மருமக வீட்டுக்குள்ளே வந்தா பாருங்க, என் மகனை கொண்டு போயிட்டா, பக்கத்து தெருவுக்கு கொண்டு போயிட்டா சாமி. தனி கொடுத்தனோ வீட்டை தாண்டி போகிறான், திரும்ப கூட மாட்டான். இவ்வளோ பாசமாக இருந்த என் மகனை வந்தா கொண்டு போயிட்டா சாமி. என்ன பண்ணானே தெரியல. 3 மாதம் கூட ஒன்றா இருக்க முடியலை. ஆனால் சின்ன மருமக வரப்ப சொன்னா, அத்தை நான் பெரிய மருமக மாதிரி இருக்க மாட்டேன். சந்தோஷப்பட்டேன், பரவாயில்லடா பிள்ளையை பிரிக்க மாட்டான்னு சொல்லி. ஆனால் இப்போ ரொம்ப வருத்தப்படுறேன், அவளாவது வெளியே போயிட்டா, இவன் என்ன பண்ணுறா, உள்ளுக்குள்ளே இருந்துட்டு எனக்கு முடியலை சாமி. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு. புருஷன் வரான், ரூமுக்குள்ளே போயிடுறான் குடுகுடுன்னு, வெளியே வரமாட்டான். சாப்பிட்றப்ப தான் பையன் வரான், சாப்பிட்டுட்டு குடுகுடுன்னு போயிடுறான், உள்ளேயே இருக்கான். முன்னாடி ஏதோ டிவி பார்க்குறதுக்கு 4 பேர் வெளியே வருவோம் போகும். இப்போ பொழுதனைக்கும் ஃபோன்லேயே எல்லாம் பார்த்துக்கிறானுங்க. வரான் போகிறான், காஃபி எல்லாம் உள்ளே கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. ஒன்றும் பண்ண முடியல சாமி. என் பசங்களுக்கும் எனக்குமான உறவே போயிடுச்சு. நான் சொன்னேன், அம்மா உங்கள் மருமக பண்ண தப்புக்கு உங்கள் மருமக என்ன பண்ணுவாங்க, பாவ சங்கீதனும் கேட்பாங்க. நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்க சொல்லுங்கண்ணே. அந்தம்மா கொஞ்சம் கூட யோசிக்கல. நான் ஒரு பாவமும் பண்ணல ஃபாதர் அப்படின்னாங்க. ஒரு பாவமும் பண்ண, எல்லாம் அவங்க தான் பண்ணாங்க. சரிம்மா போயிட்டு வாங்க, ஆசீர்வாதம். ஒருவேளை இவங்க சொல்கிறபடி அந்த பிள்ளைங்கள் மேலே ஏதாவது ஒரு தப்பு இருக்கல, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பாருங்களேன், அது சொல்ல மாட்டேன் கடைசியாக. ஏமா தப்பு செய்யலை அப்படின்னா ஏமா இங்கே வந்தீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எங்கேயாவது சொல்லணும்னு தோணுச்சு, நீங்கள் ஏதாவது சும்மா உட்காந்துருந்தீங்க, என்ன பண்ண. ஏமா உங்களுக்கு புரணி பேசுகிற வாசப்படி மாதிரி இதை பயன்படுத்திட்டீங்களேம்மா அப்படின்னு. எங்கேயாவது சொல்லணும்னு தோணுச்சு, நீங்கள் தான் சும்மா ஸ்டோலை போட்டு உட்காந்துருந்தீங்கன்ற மாதிரி. அம்மா பண்ணல, தன்னுடைய தவறை அவர்கள் உணர்ந்த பாடில்லை. அவசரியில்லை. எல்லோர் மீதும் பழியை போட்டுட்டு தன்னை காப்பாற்றிக்கிற சூழல் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு கட்டம் வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நம்ம தனியாக நிற்போம். சுற்றி எல்லாம் இருக்க மாதிரி இருக்கும், சுற்றி உறவுகள் இருக்க மாதிரி இருக்கும், சுற்றி 4 பேர் இருக்க மாதிரி இருப்போம். ஆனால் மனசுக்குள்ளே நம்ம தனியாலாம் நிற்போம். இவ்வளோ பெரிய கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில பேர் தனியாக இருக்க மாதிரி இருக்கும். பிள்ளைங்களை பெற்றிருப்போம், புருஷன் இருப்பாங்க, சொந்த பந்தம் எல்லாம் இருக்கும். ஆனால் தனிமையை நீங்கள் உணர்ந்துக்கிட்டே இருப்பீங்கன்னு கேட்டால், கடவுளிடத்தில் நமக்குள் இருக்கிற குறைகளை சொல்லி நாம் கொட்டவில்லை, கொட்டலை. எப்போ போயிட்டு ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறோமோ அந்த நேரத்தில் நமக்குள்ள இருக்கிற எல்லாம் வெளியே போயிடும். கடவுள் அமைதியை கொடுத்துருவார். அதுதானே அந்த வரி தண்டுபவன் பரிசையின் வாழ்க்கையில் நடக்குது. பரிசையன் உள்ளே போய் பெருமையாக பேசுவான் கடவுள்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே வாரத்தில் 2 நாள் நோன்பு இருக்கிற ஆண்டவரே, 1 நாள் நோன்பு இருந்தால் போதுன்னு விவிலியம் சொல்லுது. அவர் என்ன பண்ணுறாரு, 2 நாள் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை நோன்பு இருப்பாங்க பரிசையர்கள். நோன்பு இருக்கிறேன், எல்லாத்துலேயும் 10 மடங்கு தரேன். அப்போ என்ன தர பண்ணுவார் அவர் பரிசையன்னு? சும்மா இல்லாமல், நல்ல வேலை இந்த பின்னாடி நிற்கிறான் பார்த்தீங்களா ஒருத்தன், அவனை மாதிரி என்னை நீங்கள் படைக்கலை, நன்றி ஆண்டவரே. ஜெபத்தை இது ஜெபம் எவ்வளவு கேவலமான ஜெபம். ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க, நன்றி. இன்றைக்கி நம்ம நாள் அப்படி தான் ஆரம்பித்தோம். மாஸ்டர் சொன்னா பார்த்தீங்கன்னா, இந்த நாளை கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே, ஜீவனை கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே, எங்களை கூட்டி சேர்த்ததுக்கு நன்றி ஆண்டவரே, அநேக மக்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க, நன்றி ஆண்டவரே. இறை வார்த்தையை கேட்க போகிறோனே, நன்றி ஆண்டவரே. நல்ல பங்கை தேர்ந்து கொண்ட மரியாதை போல உங்களுடைய பாதத்தை கொண்டு வந்து நன்றி ஆண்டவரே. இதெல்லாம் ஜெபமாக இல்லை. பரிசையன் என்ன சொன்னா பாருங்களே, நான் எல்லாம் கொடுக்குறேன் நன்றி, நான் நோன்பு இருக்கிறேன் நன்றி, பின்னாடி இருக்கிறான் அவன மாதிரி நன்றி. இது ஜெபமே கிடையாது, சுய விளம்பரம். ஆனால் பின்னாடி நிற்கிற அந்த வரி தண்டுபவன் பாருங்கள், கோயிலுக்கு உள்ள கூட காலை எடுத்து வைக்கல. அவர் என்ன செய்கிறான், என் பாதம் பாவப்பட்ட இந்த கரத்தை, இந்த பாவப்பட்ட பாதத்தை புனிதமான இடத்துல வைக்க எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றான். அந்த 100 தலைவன் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீ என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒவ்வொரு முறை அதி பரிசுத்தரான இயேசுவை நாம் வாங்குறதுக்கு முன்னாடி சொல்கிற ஜபத்தை ஒரு திருமுழுக்கு வாங்கினவரோ இல்லை யூதரோ யாரும் சொல்லலை, ஒரு வேற்றின ஒரு பிறையினத்தான் சொல்லுகிறேன். என் உள்ளத்தில் எழுந்தவருடைய நான் தகுதி இல்லாதவன் சொன்ன அந்த 100 தலைவனை தான் அப்பயே சிவம் கொடுத்தார்.
இந்த வரி தண்டுபவன் அப்படி தான் வெளியே நிற்கிறான். நான் தகுதி இல்லாதவன் சொல்லும் பொழுது என்ன செய்கிறார் கடவுள்? இயேசு சொல்லுவார், இந்த 2 பேரில் இன்றைக்கி யார் திருமையா கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போனால் அந்த பரிசெயன் கிடையாது, அந்த வரி தண்டுபவன். ஏன்? அவன் கடவுளுக்கு முன்னால் வந்து எனக்கு முன்னாடி இருக்கிற மனுஷனோட கம்பேர் பண்ணல, அவருக்கு முன்னால் இருந்த ஆண்டவனோடு, ஆண்டவர் கொடுத்த சட்டத்தோடு தன்னை கம்பேர் பண்ணி பார்த்து நான் பாவின்னு சொன்னான். தன் குத்தத்தை ஒத்துக்கிட்டான். ஒரு முறை நெஞ்சில் தட்டினாலே வருத்தப்படுறதுக்கு சமம். அவன் ஓயாம தட்டிக்கிட்டே இருந்தான். இறைவார்த்தை சொல்லுது திருப்பாடல்ல, கண்களை உயர்த்தி ஆண்டவரை பார்க்கிறேன்னு சொல்லி. ஆனால் கண்களை உயர்த்தி ஆண்டவரை பார்க்க முடியல. தன் குற்றத்தினால் அவன் கண்ணை கூட தூக்கி பார்க்க முடியாம கீழே குனிஞ்சு ஜெபிக்கிறானே, அந்த உடைந்த உள்ளத்திற்கு அருகில் ஆண்டவர் வந்தான்னு சொல்லி அந்த வரி தண்டுபவனை அன்னைக்கு வீட்டுக்கு போறப்ப என்ன பண்ணார் இயேசு? அவன்தான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவராய் போனான்னு சொன்னாரே. நம்ம எப்படி இருக்கோம்? ஒவ்வொரு முறை கோயிலுக்கு வரப்பையும் உணர்வது இல்லை. தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்களேன். திருப்பாடல்லாம் யார் எழுதுனது? திருப்பாடல் யார் எழுதுனது? தாவீதரசு. அடுத்த தடவை நான் இங்கே ஜெபத்துக்கு வரப்ப கேட்பேன், திருப்பாடல் யார் எழுதுன அப்படி என்ன சொல்லணும்? தாவீதும் எழுதினார். எப்படி? தாவீதும் எழுதினார். விவிலியத்தை நாம் அப்படி வாசிக்கணும். தாவீது எழுதினார், தாவீதும் எழுதினார். பாருங்களேன், தாவீது எவ்வளவு கடவுள் மேலே உயர்த்தி வச்சார் தெரியுமா? கடவுளை எவ்வளோ உயர்த்தி வச்சார் தெரியுமா தாவீதை? தாவீது எத்தனையாவது அரசன்? தாவீது அரசன்னாவது தெரியுமா? தாவீது எத்தனையாவது அரசன்? வெரி குட். யார் சொன்னா? யார் சொன்ன பதில்? யாரோ ஒரு அண்ணன் இது ஆண் குரல் கேட்டுச்சு. அண்ணன் வெரி குட். 2வது அரசன். முதல் அரசன் யாரு? முதல் அரசன் சவுல். நேரம் இருந்தால் போயிட்டு விவிலியத்தில் சவுலையும் தாவீதையும் எப்படி விவிலியம் அறிமுகப்படுத்துன்னு போய் வாசிச்சு பாருங்களே. சவுலை வந்துட்டு அறிமுகப்படுத்துறப்பே ஒரு மிக உயர்ந்த மனிதனாய் விவிலியம் காட்டும். சவுலை வாசிச்சு பாருங்க. சவுல் மிக உயர்ந்தவனாய் இருந்தான், பேரழகோடு இருந்தான், ஒரு போர் வீரனை போல் இருந்தான். அவனை போல அழகன் யாருமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப கம்பீரமானவனாய் சவுலை விவிலியம் அறிமுகப்படுத்தும். ஆனால் தாவீதை எப்படி விவிலியம் அறிமுகப்படுத்தும் சொல்லுங்க? தாவீதை கோலியாத்துக்கு முன்னாடி ஒரு சிறு குள்ளமான ஒரு மனிதனை அறிமுகப்படுது. ஒரு நாயா என்னை எதிர்த்து வருவதுன்னு சொல்லுகிறபடி தாவீது இழிவுபடுத்தப்படுவார். சாமுவேல் போயிருப்பார் தாவீதுடைய அப்பா வீட்டுக்கு. எல்லா பிள்ளைங்களையும் சாமுவேல் கண்ணுக்கு தாவீது அவங்க அப்பா காமிச்சிடுவார். கடைசியாக கேட்பார், அவ்வளோதானா அவன் பிள்ளைங்க அப்படின்னு. ஒரே ஒருத்தர் இருக்கான், அவன் ஆடு மேய்க்க போயிருக்கான். தாவீதை பெத்தெடுத்த அப்பா சொல்லுவார், ஆடு மேய்க்க போயிருக்கான், குள்ளமா இருக்கான், நாய் அப்படின்னு அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த தாவீது காலத்தில் தான் கடவுள் அரிய வெற்றிகளை கொடுத்தார். விவிலியம் சொல்லுது, தாவீதை போல வெற்றிகளை அடைந்த மன்னன், தாவீதின் காலத்தில் இஸ்ரேல் சாம்ராஜ்யம் அடைந்த வெற்றி, அடைந்த உயரம், பெற்றெடுத்த அண்டை நாடுகளைப் போல வேற எந்த காலத்திலையும் கிடையாது. ஆகவேதான் இன்ன வரைக்கும் என்ன சொல்லுவாங்களாம், இயேசு காலம் வரைக்கும் தாவீதை போல ஒரு ராஜா நமக்கு கிடைப்பாரா? தாவீதினுடைய ஆட்சி திரும்ப நமக்கு வந்துடா சொல்லி காத்திருந்தாங்களே. தாவீதை பாருங்களே, கடவுள் தாவீதினுடைய உயரத்தினால் அல்ல, தாவீதினுடைய பலத்தினால் அல்ல, தாவீதினுடைய திறமையினால் அல்ல, குள்ளமான குட்டையான ஒரு சிறு இளைஞனுக்கு வெற்றியை கொடுத்தது யாரு? கடவுள் கொடுத்தார். ஆனால் அந்த கடவுளுக்கு ஒரு நாள் தாவீது உண்மையா இல்லை. தாவீது உண்மையா இல்லை. தாவீது என்ன தப்பு செஞ்சார்? என்ன தப்பு செஞ்சார்? உரியாவுடைய மனைவியை அவர், சத்தமா சொல்லுங்க, சரியா சொல்றீங்க. மற்றதுக்கெல்லாம் பதில் வரல, மற்றதுக்கெல்லாம் பதில் லேட்டா வந்துச்சு. இப்ப மட்டும் தாவீது என்ன தப்புனுச்சுன்னா உரியா மனைவி வச்சிருந்தார் அப்படித்தானே உடனே வந்துருச்சு. யார் மனைவியை யார் வச்சிருந்தான்ற பதிலாம் பைபிள்ல எங்க இருக்குன்னு கோடு போட்டு படிச்சு வச்சிருக்கோம். சரி, தாவீது வேற என்ன தப்பு பண்ணாரு? தாவீது வேற என்ன தப்பு பண்ணாரு? வெரி குட். உரியாவை கொன்னாரு. வேற என்ன தப்பு பண்ணாரு? தாவீது நிறைய தப்பு பண்ணாரு. மத்தேயு 5 வாசிக்கிறோம்ல, இச்சையோடு நோக்கிற எவனும் தண்டிக்கப்படுவார். இதுதானே புது பைபிளா இருக்கு. ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குகிற எவனும் ஏற்கனவே அந்த பெண்ணோடு விபச்சாரம் செஞ்சிட்டீங்க, அவ்வளவுதான். பழைய ஏற்பாடு சொல்லுது ஒரு பெண்ணோட வாழ்ந்துதானே விபச்சாரம். ஆனால் இயேசு மாத்தி விடுறாரு, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற பொழுதே விபச்சாரம் செஞ்சிட்ட. பாருங்களே, ஒரு நாள் சாயங்காலம் தாவீது வீட்டு மாடியில அவர் நடந்து போயிட்டு இருக்கப்ப உரியாவின் மனைவியை காண்கிறார். அவர் இச்சையோடு காண்கிறார். அவர் செய்த முதல் பாவம் என்ன?
இன்னொருவருடைய மனைவியை இச்சையோடு பார்க்கிறார். ஒருவேளை திடீர்னு போயிட்டு, ஐயோ ஆண்டவர், எனக்கு எவ்வளோ வெற்றியில் கொடுத்தீங்க, என்னை எவ்வளோ உயர்த்தி வச்சிருக்கீங்க, இச்சையோடு பார்த்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க சொல்லவே இல்லையே. அந்த இச்சை என்ன செய்து அவரை அடுத்த தப்புக்கு கொண்டு போகுது. என்ன செய்கிறாரு? போய் அந்த பெண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. கூட்டிட்டு வந்து, அம்மா நம்ம தப்பா பார்த்துட்டு என்னை மன்னிச்சிருன்னு சொன்னாரா? இல்லை. அந்த பெண்ணுடைய விருப்பத்திற்கு எதிராக ஒரு அரசன் என்கிற தன்னுடைய அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்துகிறார். அரசன் அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்துகிறார். தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஐயோ இவ்வளவு தப்புன்னு சொல்லி அப்ப கூட புத்தி வரல, அவருக்கு புத்தி வரல. நம்ம அந்த ஊதாரி மைந்தன்ல வாசிப்போம்ல, 17வது வார்த்தை சொல்லும், அறிவு தெளிந்தவனாய் அப்படின்னு வார்த்தை வரும். அந்த அறிவு அப்ப கூட வரல பாருங்க தாவீதுக்கு. அடுத்து என்ன பண்றாரு தாவீது? இந்த தப்பை எப்படிடா மூடி மறைக்கலான்னு பாக்குறாரு. தப்பு பண்ணிட்டேன், அந்த பெண்ணோட தப்பா வாழ்ந்துட்டேன், இப்போ எப்போ இருந்தாலும் அந்த பெண்ணை செஞ்ச தப்பு வெளியே தெரிஞ்சிடும் ஒரு நாள், எப்படா தப்பை மூடி மறைக்கிறதுன்னு சொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்கிறாரு. களத்தில் போராடி கொண்டிருந்த உரியாவை வீட்டுக்கு வான்னு சொல்றாரு. நல்லா பாருங்க, களத்தில் தன் கடமையை செய்த ஒரு சக போர் வீரனை வாடான்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்லுகிறாரு, நீ போ, வீட்டுக்கு போய் உன் மனைவியோடு சந்தோஷமா இருன்னு சொல்றாரு. தன் கடமையை சரியாக செய்யாத தாவீது ஒருபுறம், தன் கடமையை செய்து கொண்டிருந்த ஒரு வீரனை கூப்பிட்டு வந்து வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. ஆனால் அந்த போர் வீரன் சொல்லுவான், என்னுடைய சக போராளிகள் எல்லாம் களத்தில் நிற்கிறப்ப நான் மட்டும் போய் எப்படி வீட்டில் சந்தோஷமா இருக்கிறது, போ மாட்டேன்னு சொல்லும். எவ்வளவு உத்தமமான ஒரு ஊழியனை தாவீது பெற்றிருந்தான்னு பாருங்களேன். பரவாயில்லப்பா, எனக்கு லீவு கொடுத்துட்டேன். இப்போ கூட ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன். ஏதோ ஒரு போட்டி வச்சாங்களாம். அதில் ஜெயிச்ச ஒருத்தருக்கு என்ன சம்பளம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் சம்பளத்தோட லீவு, 1 வருஷம் சம்பளத்தோட லீவு கொடுத்தாங்களாம். அப்படி தான் தாவீது கொடுக்குறாரு. போடா வீட்டுக்கு போட, சந்தோஷமா இருறா அப்படின்னு சொல்கிறேன். என்னுடைய சக போராளிகள் எல்லாம் களத்தில் நிற்கிறப்ப நான் மட்டும் போய் என் வீட்டில் சந்தோஷமா இருக்கிறதா, போக மாட்டேன்னு சொல்லி அரண்மனையில் தங்குறான். தாவீது அப்போ கூட மனசு மாறல. இவன் கொஞ்சம் சுயநினைவோடு இருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு மதுபான விருந்து வைக்கிறார். தப்பு எங்கே போகுது பாருங்க. மதுபான விருந்து வச்சு அவனை முழுவதுமாய் குடிகாரனா மாற்றி அவன் முழு போதையில் இருக்கிறவன் சொல்றாரு, போடா வீட்டுக்கு போடான்னு சொல்லி. எவ்வளவு இன்னும் உத்தமமான ஊழியம் பாருங்களே. தன் சுய நினைவில் மட்டுமல்ல, மதுவை அருந்தி போதையில் இருந்தப்ப கூட தன் தலைவனுக்கும் தன் கடமையிலும் தவறாத ஒரு ஊழியன் பாருங்க. அவன் அங்கேயே தான் படுத்து கிடந்தான். போதையில கூட அவன் தன் நிலை மாறவில்லை. அப்ப தாவீது யோசிக்கிறாரு, இவன் சரிபட்டு வரமாட்டான்னு சொல்லி என்ன செய்கிறார்? அவன் மீது நம்பிக்கை, நான் கொடுக்கிற ஆணையை அவன் பிரித்து படிக்க மாட்டான்னு தெரியும். அவனுக்கான மரண தண்டனையை தன் கரங்களால் எழுதி அந்த சாஸ்திரத்தை துருக்கி அவன் கையிலேயே கொடுத்து, இதை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்றான்னு சொல்லி போர் நடக்கிற இடத்துல உரியாவை நிப்பாட்டி வச்சு சாகடிக்க செய்கிறார் தாவீது. இச்சையோடு பார்க்க துவங்கி அந்த ஒரு தப்பு அடுக்கடுக்காய் எத்தனை தப்புகளை கொண்டு போய் நிப்பாட்டுது பாருங்களேன். அவர் நினைச்சுக்கிட்டாரு, நான் பண்ண தப்பு யாருக்குமே தெரியல, நான் பண்ண தப்பை மூடி மறைச்சிட்டேன், கேள்வி கேட்க ஒரே ஆள் தான் உரியா, அவனையும் காலி பண்ணிட்டேன், இனி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்ன பொழுது பாருங்களே, இறைவாக்கினர் நாத்தானை அனுப்பி அரண்மனையில் அவர் உட்கார்ந்து இருக்கிற அரியாசனத்தில் இருக்கிற பொழுதே மூஞ்சிக்கு நேரா போய், தாவீது நீ தப்பு பண்ணன்னு சொல்லுகிறபடி ஆண்டவர் ஒரு சாதாரண மனிதனை அனுப்புறாரு பாருங்க. அப்பதான் தாவீதுக்கு புத்தி வருது, ஆமா நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி. ஆகவேதான் அவர் திருப்பாடல்ல தாவீது எழுதினாரு, என் பாவங்கள் என் கண் முன்னால் இருக்கின்றன. சும்மா எழுதுற தாவீது, என் பாவங்கள் என் கண் முன்னால் இருக்கிறது எனக்கு தெரியும், நான் எவ்வளவு பாவம் பண்ணேன்னு சொல்லி என் பாவத்தினுடைய கனாகணம் தெரியும். ஒரு குடும்ப வாழ்க்கையை அழிச்சேன், ஒரு போர் வீரனை அழிச்சேன், என் கடமையை தவிர்த்தேன், கொலை செய்தேன், என் கரங்கள் இரத்தப்பள்ளி காணாதுன்னு சொல்லி சொல்றாரு. கடவுளே, என் பாவங்கள் என் கண் முன்னால் இருக்கிறது, நீர் உம்முடைய இரக்கத்தினால் என்னை மன்னியும். என்னைக்கு மன்னிப்பு கேட்டாரோ அன்னைக்கு தான் தாவீது இழந்த அமைதியை பெற்றுக்கொண்டார். அந்த அமைதி இன்னைக்கு வரைக்கும் தாவீது ராஜாவை நம் கண்களுக்கு முன்னால் உயர்த்தி வச்சிருக்கே. அமைதிக்காய் ஜெபிக்கிறோம், அமைதிக்காய் ஓடி வந்திருக்கிறோமே. எத்தனை முறை ஒரு தப்பை மறைக்கிறதுக்காய் இன்னொரு தப்பை பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் சின்ன சமையர் அந்த ஊரில் ஒரே ஒரு நிகழ்வு நடந்துச்சு, அதை மட்டும் சொல்லிட்டு நாம் அடுத்த குணமளிக்கும் ஆராதனைக்கு போவோம். ஒரு திருமண நாளன்று ஒரு சகோதரன் என்னை வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருந்தார். அவருடைய மனைவி, அவர் ஒரு வேலை செய்கிறார். ஆகவே
அந்த அக்கா சொன்னாங்க, நீங்கள் போய் ஃபாதரை பார்த்துட்டு இருங்க, நான் வேலை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி அந்த அக்கா கொஞ்சம் தாமதமாகி வந்தாங்க. அவங்க வருவதற்கு முன்னால் அந்த சகோதரன் என்னை வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் எனக்கு ஏற்கனவே அந்த குடும்பத்தில் நடக்கிற சில பிரச்சனைகள் தெரியும். அப்போ நான் சொன்னேன், என்னென்ன அக்கா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்றப்ப அந்த அண்ணன் சொன்ன வார்த்தை, ஃபாதர், எனக்கு அன்பு செய்ய தெரியும், ஆனால் எனக்கு அந்த அன்பை வெளிக்காட்ட தெரியாது ஃபாதர். ஐ எம் நாட் எக்ஸ்பிரஸிவ். எனக்கு அன்பு செய்ய தெரியும், எனக்கு என்னுடைய மனைவியை பிடிக்கும், ஆனால் நான் இப்படியெல்லாம் அன்பு செய்கிறேன்னு சொல்லி என்னால் அதை எனக்கு காண்பிக்க தெரியலை ஃபாதர். என் வார்த்தையினால் எனக்கு காண்பிக்க தெரியல, என் செயல்களால் அதை காண்பிக்க தெரியலன்னு சொல்லி சொன்னார். நான் இப்போ கூட என் மனைவிக்கு தெரியாமல் ஒரு இடம் வாங்கியிருக்கேன் ஃபாதர். அந்த இடம் அவங்க பேரில் தான் பதிவு செய்ய போகிறேன். நான் இடம் வாங்கியிருக்கேன், பதிவு செய்ய போகிறேன். இன்றைக்கி திருமண நாளில் தான் அந்த செய்தியை சொல்லணும்னு சொல்லி காத்திருக்கேன்னு சொன்னாங்க. அதே முதல்ல என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் சொல்லிடாதீங்க ஃபாதர், நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. சந்தோஷம், இன்றைக்காவது சொல்ல தோணுச்சேன்னு சொல்லி. இவர் வருவதற்கு முன்னாலேயே அந்த அக்கா சில நாள் பார்த்துன்னு சொல்லியிருக்காங்க, இவர் சரியில்லை ஃபாதர், என்கிட்ட அவர் பேச மாட்டார், என்கிட்ட அன்பாக இல்லை, எனக்கு நேரம் செலவு பண்ணுறது கிடையாது, இப்போ பார்த்தாலும் வேலைன்னு ஓடியார், வீட்டுக்கு வந்தாலும் நான் கேட்டால் தான் பேசுவார், அவர் வாயிலிருந்து வார்த்தையை வாங்குறதுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த அக்கா வந்த உடனே 2 பேரையும் உட்கார வச்சுக்கிட்டு வாழ்த்து சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த அக்காவுடைய பிடிப்பெல்லாம் உட்காந்துருந்தாங்க. என்னிடத்தில் இந்த சகோதரன் பகிர்ந்து கொண்ட எல்லாவற்றையும், இந்த இடம் மட்டும் இல்லை, தன் மனைவிக்காய் அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்னு சொல்லி அவர் வந்து செஞ்ச காரியத்தெல்லாம் நான் சொன்னேன், அண்ணன் இன்றைக்கி உங்களுக்கு பதிலாக நான் பேசுகிறேன்னே அப்படின்னு நான் பேசுகிறேன்னு சொல்லி, நீங்கள் சொன்னால் கூட ரொம்ப கூச்சப்பட்டு ஒரு வார்த்தையில் முடிச்சிருவீங்கண்ணே, உங்களுக்காக நான் பேசுகிறேன்னு சொல்லி அந்த அண்ணன் அந்த அக்காக்காய் செய்த எல்லாவற்றையும் நான் எடுத்து சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அந்த அக்கா ஒரு மாதிரி நிலை குலைஞ்சி போயிட்டு, சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் வரேன்னு சொல்லி அந்த அண்ணன் அனுப்பிச்சி விட்டாங்க. நான் ஃபாதர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஃபாதர் நான் வந்து உங்கள்கிட்ட பாவசிங்கத்தனை செய்யணும். என்னக்கா கல்யாண நாள் அன்னைக்கு வாழ்த்து வாங்கினீங்க, ட்ரீட் கொடுப்பீங்கன்னு பார்த்தா பாவசிங்கத்தனை சொல்கிறேன்னா. அப்போ அந்த அக்கால் பகிர்ந்து கொண்ட வார்த்தை, நீங்கள் அவங்கள பார்க்க போகிறது இல்லை, இருந்தாலும் சொல்லி சொன்னாங்க, ஃபாதர் நான் என் கணவனுக்கு துரோகம் செய்கிறேன், என் கணவனிடத்தில் கிடைக்காத அன்பை, அது கிடைக்காதுன்னு முடிவெடுத்து நான் இன்னொரு இடத்தில் அந்த அன்பை நான் தேடி சென்றேன். அந்த அன்பு என்ன பண்ணுறது, என்ன இன்றைக்கி ரொம்ப தவறாக கொண்டு போயிட்டுருக்கு. இந்த மனிதன் இப்படி தான் சொல்லி நான் ஒரு தீர்ப்பிட்டு வச்சுருந்தேன். ஆனால் இங்கே சொன்னபோது தான் புரியுது, இவருக்கு அதை வெளிக்காட்ட தெரியவில்லை, ஆனால் அன்பு இல்லாமல் இல்லை ஃபாதர், அன்பு இல்லாமல் இல்லை. தன் மனைவிக்காய் தான் செய்த எல்லா காரியங்களையும் ஃபாதர் சொல்லிட்டார்னு சொல்லி சந்தோஷத்தில் அந்த அண்ணன் போயிட்டார். தன் கணவனுக்கு எதிராக செய்த பாவத்தை எல்லாம் சாமியார்ட்ட சொல்லி மன்னிப்பு வாங்கிட்டோன்னு சொல்லி அந்த அக்கா போயிட்டாங்க. அது எல்லாவற்றையும் நம்ம மனசுக்குள்ளே வாங்கி வச்சுக்கிட்டு வெளிப்படுத்த முடியாமல் ஒன்று சொன்னேன், அக்கா உங்கள் திருமண நாளை நினச்சி பார்த்து வலது கைகளை சேர்த்து பிடிச்சி சொன்னீங்களே, இன்பத்தில் துன்பத்தில் உடல் நலத்தில் நோயில் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த பிரமாணிக்கம் அந்த வார்த்தை கடவுள் பழைய ஏற்பாட்டில் கொடுத்தது. நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த பிரமாணிக்கம் தான்க்கா திருமண வாழ்க்கையில் எதிர்பார்க்குறாரு. உங்கள் கணவனுக்கு இனி நீங்கள் என்ன செய்யாதீங்க, பூசியில் வந்து ஒவ்வொரு தடவையும் என் சிந்தனையால், என் சொல்லால், என் செயலால், என் கடமையால் தவறியதால் நீங்கள் ஒவ்வொரு தடவை உங்கள் மார்பில் தட்டுறப்பையும் உங்களுக்கு நினைப்பு வரணும், என் கணவனுக்கு நான் என் சொல்லால், சிந்தனையால், செயலால் நான் கடமை தவறுறேனான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க, ஒழுங்காருங்கன்னு சொன்னேன். ஆனால் அந்த பாவத்தோடு பார்க்கக்கூடாது தான். என்னுடைய மனசு ரொம்ப கனமாயிருச்சு. இப்படி குடும்ப வாழ்க்கைகள் போயிட்டு இருக்கு. ஒரு இடத்தில் ஒரு அன்பு கிடைக்கலன்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்தில் ஒரு மெசேஜாக ஆரம்பித்த ஒரு அன்பு, அது ஒரு ஃபோன் காலாக மாறின அன்பு, பின்னாடி வீடியோ காலாக மாறின அன்பு, அது ஒரு தவறான உறவுக்கு போகிற அன்பு, குடும்பத்தினுடைய அமைதியே வெளியே தெரிஞ்சால் கெடுத்துறாங்க. பரவாயில்லை, கடவுள் அந்த நாள் அவங்களுக்கு குறிப்பிட்டு வச்சு அவங்க சமாதானமாகிற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க. ஒரு தப்பு எங்கே கொண்டு பாருங்களேன். இதை ஒருவேளை அந்த கணவர் உண்மை அறிந்திருந்தால் காலம் முழுமைக்கும் அவர் அமைதியை இழந்தவராய் போயிருப்பார். ஒருவேளை பாவசிங்கத்தில் சொல்லாமல் போயிருந்தால் அந்த அக்கா காலம் முழுவதும் அந்த அமைதி இழந்தவராய் போயிருப்பாங்க. இன்றைக்கி அந்த அண்ணனும் அமைதியாய் வீட்டுக்கு போயிருக்காங்க, இந்த அக்காவும் அமைதியை பெற்றுக்கொண்டவர்களாக வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னால் கடவுளுடைய பிரசன்னத்தில் என்ன செய்யணும்? எப்பொழுது நாம் உண்மையாக இருக்கிறோமோ கடவுள் அந்த அமைதியை நமக்குள் ஊற்றுவார். அதுதான் இயேசு சொல்லுகிற அமைதி. உலகம் தர முடியாத அமைதி, உலகம் தர முடியாத. ஒருவேளை அந்த இன்னொரு நபர் மூலியமாக அந்த அக்கா பெற்றுக்கொண்ட அமைதி போதுன்னு சொன்னால் அந்த அக்கா அழுதுருக்குன்னு அவசியம் கிடையாது. அந்த அக்கா தேடி போனது உலகம் தரக்கூடிய சந்தோஷம், உலகம் தரக்கூடிய அமைதி. ஆனால் அன்னைக்கு நாளில் கடவுள் அவங்களுக்கு கொடுத்தது, அவர் கொடுத்த அமைதி. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொன்னால் நாமும் அதை தான் கடவுள்கிட்ட எதிர்பார்க்கணும். ஆண்டவரே, நீர் வாக்களித்த அமைதி எனக்குள் இருப்பதாக, என் நாவால் அதை நான் தொலைத்து விடாதபடி
பிற தெய்வ வழிபாட்டினால் அதை நான் தொலைத்து விடாதபடி, குற்றங்களை உமக்கு உண்டால் மறைத்து அதை தொலைத்து விடாதபடி எனக்கு நீர் உண்மையான அமைதியை எனக்குள்ளும் என் குடும்பத்துக்குள்ளும் ஊற்றுங்க. நீர் கொடுக்குற அமைதி ஓடி போயிடக்கூடாது. நான் இதே மலை மாதாவில் பிரசங்கம் வச்சப்ப நான் முதலில் பயன்படுத்தின ஒரு இறைவார்த்தை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. நான் மலை மாதாவில் நார்த்தாமலையில் தான், பொம்பாடி மலையில் தான் பூசை வைக்கிறப்ப நான் வச்ச முதல் பிரசங்கத்துக்கு நான் பயன்படுத்தின இறைவார்த்தை எரேமியா 2:13. எரேமியா 2:13 அது சொல்லும், பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்து விட்டீர்கள், உங்களுக்கு என்ன தண்ணீர் தேங்காத ஓட்டை குட்டைகளை குடைந்து கொண்டீர்கள்னு சொல்லி இந்த ரெண்டோடு வாழ்க்கையை நம்ம உரசி பார்த்துக்கிட்டே இருப்போம். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய கடவுளை பற்றி கொள்ளுவோம். தண்ணீர் தேங்காத ஓட்டை குட்டைகளை வீட்டில் நம்ம குடஞ்சி வச்சிருந்தோன்னு சொன்னால் எல்லாவற்றையும் நாம் தூக்கி எறிவோம். நிறைவான நிலையான அமைதி நம் இல்லங்களில் குடிகொள்வதாக. ஆமென்.